ரைட். ஓகே. ஸோ பிஎன்ஓஎஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கிளாஸ் இது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளினிக்கல் பிராக்டிசஸ் அதற்கு அடித்தளமாக அமையப் போற ஒரு மிக முக்கியமான வகுப்பு இன்னைக்கு. இந்த ஃபங்ஷனல் மெடிசின் கிளாஸ லிங்க்க வந்து எல்லா பிஎன்ஓஎஸ் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட் தெரியாம உங்களுடைய கிளினிக்கல் பிராக்டிசஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ நான் ஒரு நேச்சுரோபதி டாக்டர் அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் எந்த ஒரு பெருமையும் கிடையாது. எந்த விதத்துல, எந்த விதமான நேச்சுரல் கியூர நீங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க போறீங்க? எந்த விதமான நேச்சுரல் அசஸ்மென்ட்ட நீங்க பேஷண்ட் கிட்ட பண்றீங்க? இல்லையா? எந்த விதமான அசஸ்மென்ட்க்கு என்ன விதமான ட்ரீட்மென்ட் ப்ரொசீஜர்ஸ நீங்க அடாப்ட் பண்றீங்க? அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய கிளினிக்கல் பிராக்டிசஸ், ட்ரையல்ஸ் அண்ட் சக்சஸ் ரேட் வந்து அமையும். சரிங்களா? சும்மா எல்லா டாக்டர்ஸ் மாரி நாமளும் வந்து ப்ரொசீஜரலா வந்து அசஸ்மென்ட் பண்ணோம். அசஸ்மென்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு தெரப்பி அப்படின்றது எங்ககிட்ட நெறைய இருக்கு. நேச்சுரோபதி மோடாலிட்டீஸ்ல. அந்த தெரப்பீஸ் எல்லாத்தையும் நாங்க குடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஊருக்கு போறோம்னே வழி தெரியாம போய்க்கிட்டு இருக்கிறதுக்கு சமமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த பிஎன்ஓஎஸ் முடிச்சவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஏக்கம், தாக்கம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, பேஷண்ட் நம்மகிட்ட அந்த அளவுக்கு வரமாட்டேங்கிறாங்க சார். இல்லையா? பிற மருத்துவத் துறைக்கெல்லாம் நெறைய பேஷண்ட்ஸ் வராங்க. நம்மகிட்ட பேஷண்ட்ஸ் வர்றதில்ல. இல்லையா? அப்படியே பேஷண்ட்ஸ் வந்தாலும், எந்த விதமான சிகிச்சைய நாம கொடுக்கிறது? முதல்ல ஆரம்பிக்கிறது. இல்லையா? எந்த விதமாக எப்படியெல்லாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ட குடுக்க முடியும்? அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு வந்து முடிச்சு எத்தனையோ வருடங்கள் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது தான். ஸோ ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜரலா நீங்க குடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வித் அபியங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மசாஜ் தெரப்பில ஆரம்பிச்சு, இல்லையா? அடுத்து ஸ்வேதனா அப்படின்னு சொல்லக்கூடிய பஷ்ப ஸ்வேதனா, ஹோல் பாடி ஸ்டீமிங் ப்ரொசீஜர், தெரபியூட்டிக் ஸ்டீமிங்கு, நெட்டி ஸ்வேதனா, டார்கெட்டட் ஸ்டீமிங் தெரப்பி, இந்த மாரி மட் தெரப்பி இல்லையா? பிளான்டைன் லீஃப் தெரப்பி, அ இந்த மாரி தெரப்பீஸா தான் நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே ஒழிய, எந்த விதமான ஒரு தீர்வையும் நாம வந்து கொடுக்கிறது கிடையாது. ஸோ இது நம்மளுடைய செட்பேக்குக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ பிஎன்ஐஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க உங்களுடைய கிளினிக்கல் பிராக்டிசஸ் ஆரம்பிக்க போறீங்க. ஸோ இந்த கிளினிக்கல் பிராக்டிசஸ் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையணும்னா, இன்றைய வகுப்பு ரொம்ப ரொம்ப அடித்தளமாக உங்களுக்கு மிக முக்கியமாக அமையக்கூடிய ஒரு வகுப்பு. சும்மா நேச்சுரோபதி அப்படின்னா வந்து இயற்கையோடு இணைந்து வாழ நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா? நேச்சுரல் தெரப்பீஸ் எல்லாம் நாங்க சொல்லி தர்றோம். செருப்பு போடாம மண்ல நடங்க. அ அதே மாரி யோகா பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. உங்க நோய்கள்ல இருந்து முழுமையாக விடுதலை பெற்று நல்ல ஆரோக்கியமா இருங்கன்னா, அப்புறம் ஏன் சார் உங்களுக்கெல்லாம் பேஷண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க? அப்படி வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஏன் சார் உங்களால குணப்படுத்த முடியல? இல்லையா? ஏன் பேஷண்ட்ஸ் வந்து அலோபதிக்கும், ஆயுர்வேதத்துக்கும், சித்தத்துக்கும், பிற மருத்துவத் துறைக்கும் போறாங்க. நம்மகிட்ட ஏன் வர்றதில்ல? அப்படின்னா, உங்ககிட்ட வரக்கூடிய ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் யாரு? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ கெட் எ ஃபீலிங் ஆஃப் வெல் பீயிங் இல்லையா? ஒரு ப்ரீ செட்டிங்க்காக வருவாங்க. ஆரோக்கிய நிலைகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக, பராமரித்துக் கொள்வதற்காக வர்றாங்க. ஜெனரல் வெல்னஸ்க்காக வர்றாங்க. நெறைய நேரங்கள்ல நம்ம கிளினிக்ன்ற பேரையே விட்டுட்டு நம்ம எந்த மாரி பேர் வச்சுக்கிறோம், வெல்னஸ் சென்டர் அப்படின்ற பேர்ல நம்ம வந்து வெல்னஸ் தெரப்பீஸும் நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன மாரி கண்டிஷன்ஸ எப்படி அட்ரஸ் பண்றது? இந்த மாரி கண்டிஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே ஹெல்த் இஷ்யூஸாக பார்க்கக்கூடிய இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது? இதனுடைய அடித்தளம் என்ன? இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆஸ் அ நேச்சுரோபதி பிராக்டிஷனர்ஸாக நீங்க அடிப்படையாக பிரச்சனையின் ஆரம்பம் எங்க? அப்படின்றத வச்சு தான் நீங்க எல்லாத்தையுமே அணுக வேண்டும். ரைட். வெரி கிளியர். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே. ஏன்னா, இன்றைய வகுப்பு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பு. இதை முழுமையாக நீங்க இன்னைக்கே வந்து கரைச்சு குடிச்சிட முடியுமான்னா முடியாது. பட் யூ வில் கெட் டூ நோ வாட் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரீட்டிங் த ஹியூமன் எயில்மென்ட்ஸ். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். ஓகே. தேங்க் யூ. சரிங்களா? ரைட். இப்ப நம்மளுடைய பிசிக்கல் காம்போனன்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்மளுடைய பிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல அமைப்பு, கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லையா?
இந்த அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த பாடியில வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ், போன்ஸ், நர்வ்ஸ், டிஷ்யூஸ், சோ மெனி டிஷ்யூஸ் இல்லையா? ஏகப்பட்ட திசுக்களினால் ஆன ஒரு உடல் வந்து இந்த ஆர்கானிசமாக நாம வந்து மனித ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனித ரூபத்தில் இயங்குவதற்கு மிக முக்கியமாக இந்த பிசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இன்டகிரேட்டட் பாடி ஃபங்க்ஷனிங்கை கொண்டு வரக்கூடிய இந்த ஆர்கன் சிஸ்டத்தினுடைய கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்றது மிக மிக முக்கியம் அப்படின்றத இதுக்கு முந்தைய வகுப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம பாடிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெர் ஆர் சோ மெனி ஆர்கன்ஸ் இல்லையா? நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து தே ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இல்லையா? இந்த 5 சிஸ்டம் வந்து பேஸ் காம்பனண்ட்ல மிக முக்கியமான சிஸ்டமாக பார்க்கப்படுகிறது. முதல் 4 சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஒரு மனிதனுடைய ஹெல்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய வெரி வைட்டல் சிஸ்டம்ஸாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்கின்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய பிசியாலஜி கெட்டுருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஒரு மனிதர் வந்து ஒரு நோய் நிலைகளுக்குள் செல்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். 5வதாக இருக்கக்கூடிய சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இன்னைக்கு வந்து மிக பெரிய வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வேட்டையில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் இன்னைக்கு இல்லையா? ஐவிஎஃப் சென்டர்ஸ்லாம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஐவிஎஃப் சென்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க இல்லையா? அதே இதை நம்ம பண்ண முடியாதா அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் யூ கெட் டு நோ அபவுட் த பேஸ் கான்ஸ்டிட்யூன்சி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வாட் வி ஆர் சப்போஸ் டு கிவ் டு த பேஷண்ட்ஸ் உங்களாலையும் கொடுக்க முடியும். ஐவிஎஃப் கிடையாது இல்லையா? நேச்சுரல் காம்பரன்ஸை ரீஸ்டோரேஷன் பண்ணும்போது எந்த விதமாக பிரச்சனையாக இருந்தாலும் we can address it. அப்ப அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் இல்லையா? ரூட் காஸை வந்து ஃபிக்சேஷன் பண்ணக்கூடியது, ரெஜுவனேஷன் இல்லையா? இது எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வர்றதுக்கு எது சாத்தியம், எப்படி சாத்தியப்படுகிறது, இது எல்லாமே வந்து நிச்சயமாக நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப நான் சொன்ன இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் அதனுடைய கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒன்று மிக முக்கியம். இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டின்ற ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து நம்ம அடுப்பு வைக்கிறோம்னா அடுப்பு மட்டும் கிடையாது, அடுப்புக்கு மேலே ஒரு ஒரு பாத்திரத்தை வைப்போம். பாத்திரத்துக்குள்ள தண்ணியாக ஊற்றலாம், இல்லை எண்ணெயை ஊற்றலாம். அது மட்டும் பத்தாது, அதில் காய்கறிகளை போட்டு நாம் சமைக்கிறது அப்படின்றது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது குக்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் குக்கிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கையில் அரிசி இல்லையா, தானியங்கள், கோதுமை, காய்கறிகள் இந்த மாதிரி வகைகளெல்லாம் நம்ம சேர்த்து சமைக்கிறோம். அதே மாதிரி தான் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பாடிக்கு எசென்ஷியலாக உள்ள இருக்குது. அப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுற இந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங்க்கு மிக முக்கியமாக அமையக்கூடியது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். இவை அனைத்துமே ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டு சமநிலையில் என்ன பண்ணுகிறது அப்படின்னா நம்முடைய உடலை பேணி பாதுகாக்கிறது. அடுத்ததாக உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இவற்றை வந்து பரிமாற்றம் செய்து முழுமையாக பரிமாறுகிறது. அப்ப ஆற்றல் பரிமாணம் பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற ஒன்று நடக்குது. முதல்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி இல்லையா பை அவர் சிஸ்டம். நம்மளுடைய சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, முதல்ல ஆற்றலை உற்பத்தி செய்கிறது ஃப்ரம் த சோர்ஸ் வாட் வி கெட். என்ன சோர்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அந்த சோர்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் உள்ள ஃபார்ம் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். சரிங்களா? இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிஸ்டத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த எனர்ஜி பயன்படுகிறது. ஸோ இனிஷியலி த பாடி இட் ப்ரொடியூசஸ் த பயாலாஜிக்கல் சிஸ்டம். நம்ம வந்து என்னது ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம். ஸோ ஆஸ் பீயிங் என் பயாலாஜிக்கல் சிஸ்டம் வி ப்ரொடியூஸ் எனர்ஜி. சரிங்களா? நம்மளுடைய அடிப்படை வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்றலை உற்பத்தி செய்வது. இந்த ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையாக தேவையான ரா மெட்டீரியல் என்ன? நம்ம உடலுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்ன? கார்போஹைட்ரேட் இல்லையா? மாவுச்சத்து. மாவுச்சத்து உணவுகள் அனைத்தும் நம் உடலில் ஆற்றலை நாம் உற்பத்தி செய்கிறோம். ஆற்றல் நீங்க உள்ள தூக்கி அரிசியை போட்ட உடனே வந்துடுறது கிடையாது. சரிங்களா? அந்த அரிசி வந்து என்னவாக மாறுகிறது அப்படின்னா இட் அண்டர்கோஸ் சோ மெனி கெமிக்கல் பயாலஜிக்கல் பயோகெமிக்கல் ப்ராசஸஸ். சரிங்களா? என்னென்ன ப்ராசஸ் போகுது? பிசிக்கல் ப்ராசஸ்க்கு உட்படுகிறது இந்த அரிசி.
பிசிக்கல் ப்ராசஸ்ன்றது என்னது? உங்க வாயில நீங்க போட்டு அரிசியை மெல்றீங்க இல்லையா? தட் இஸ் பிசிக்கல் ப்ராசஸ், மாஸ்டிகேஷன். அதுக்கு அடுத்து நீங்க முழுங்கின உணவு வந்து அந்த கவளம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? போலஸ். இது வந்து எங்கே போகுது? நம்முடைய இரைப்பைக்குள் செல்கிறது. இரைப்பைக்குள்ள போனோம்னு என்னவாக மாறுகிறது? என்ன நடக்கிறது அங்க? கெமிக்கல் டைஜஷன் அண்ட் மெக்கானிக்கல் டைஜஷன். உங்களுடைய இரைப்பை வந்து அந்த இடத்துல கிரைண்டர் மாதிரி உள்ள இருக்கக்கூடிய என்சைம்ஸ், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாத்தையும் போட்டு நொதிகளின் மூலியமாக அதனை மாற்றி அமைக்கிறது. எதற்காக? உங்கள் உடல் வந்து அதை முழுமையாக உறிஞ்சுவதற்காக. அப்ப அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வருகிறது. இப்ப இதனுடைய ஃபார்ம் வந்து நம்ம சாப்பிட்ட உணவு இட்லிய சாப்பிடுறீங்க. இந்த இட்லி போலஸா மாறுச்சு. மாறுன போலஸ் வயித்துக்குள்ள போய் செறிவூட்டப்பட்ட பிறகு இட் பிகம்ஸ் கைம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒயிட் மில்கி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டே திறக்கும். கீழ இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த வயிறுல 2 பகுதி உண்டு. கார்டியாக் ஸ்டொமக் அண்ட் பைலோரிக் ஸ்டொமக்னு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய அதனுடைய கேட் அப்படின்றது தான் இந்த பைலோரிக் ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலாக்ஸ் ஆகும்போது தான் சிறுகுடலுக்கு செறியூட்டப்பட்ட உணவுகள் வந்து வருகிறது. அங்கே வந்து மைக்ரோவில்லை மூலியமாக அப்சார்ப் ஆகி இல்லையா சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலியமாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளில் உள்ள ஒவ்வொரு திசுக்களில் உள்ள ஒவ்வொரு செல்களில் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் முழுமையான இந்த ஆற்றலை கொடுக்கிறது. எதற்காக? ஒவ்வொரு செல்லும் செயல்பட்டால்தான் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு மனிதராக வாழ முடியும். சரிங்களா? இப்ப கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு மாவு சத்து என்ன பண்ணுது? இனிஷியல் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப கார்போஹைட்ரேட் தேவையா அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும். கார்போஹைட்ரேட் இல்ல அப்படின்னா பாடி ஃபங்க்ஷன் இல்ல. இத நீங்க அடிப்படையாக பேஸ நீங்க தெரிஞ்சுக்கணும். வித்தவுட் கார்போஹைட்ரேட் we cannot do anything. இல்லையா? எனர்ஜி இஸ் நாட் தேர். இல்லையா? நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய வந்து தப்பும் தவறுமான யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இல்லையா? நிறைய தப்பும் தவறுமான ஒரு புரோட்டோகால்ஸை வந்து நிறைய நேச்சுரோபதி டாக்டர்ஸே கொடுக்குறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஃபாஸ்டிங் தெராப்பி அப்படி இப்படி நம்மளே வந்து கொடுக்கறது உண்டு. இல்லையா? நம்மளே ஃபாஸ்டிங் தெராப்பி எடுத்துக்கிறது உண்டு. ஓகே, குட். எப்போ தேவை? யாருக்கு தேவை? இல்லையா? எத்தனை நாட்களுக்கு தேவை? எப்படி நம்ம கொடுக்க வேண்டும்? அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் பாடியினுடைய இண்டிவிஜுவல் நீட் அண்ட் நெசசிட்டியை பொறுத்து. ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. எல்லாமே ஒரு தொகுப்பாக தான் இருக்கிறது. எதுவுமே வந்து தனியாக இல்லை. தனிப்பட்ட செயல்பாட்டில் எதுவுமே கிடையாது. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஆர்கன் சிஸ்டம் ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல்ல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், இரண்டாவதாக இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதை சுமந்து செல்கிறது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவுகளை அனைத்துமே வந்து அதனுடைய பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங்காக தேவைக்கு உடல் வந்து மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இந்த ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த உணவு பதார்த்தங்கள் மீது நடந்தால்தான் இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் மாறி உடலுக்கு தேவையான இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே செல்களுக்கு போய் சேரும். ரைட்டுங்களா? ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்றோம்? பிசியாலஜி அப்படின்னு சொல்றோம். அப்போ பிசியாலஜினா ரொம்ப சிம்பிளா எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஆத்தல், அழித்தல். இது ரெண்டும் நடக்கணும். ஒரு உடல்ல வந்து ஆத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன், அதுக்கடுத்து கன்சர்வேஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட்ராயிங். இல்லையா? ப்ரொடக்ஷன்றது எனர்ஜி ஷுட் பி ப்ரொடியூஸ்ட். தேவைக்கு எனர்ஜி இட் ஷுட் பி ஸ்டோர்ட். சரிங்களா? தேவைக்கு எனர்ஜி இட் ஷுட் பி ஸ்டோர்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? unnecessarily there should not be accumulation of excess of energy. இல்லையா? குறையும் மிகையும் நோயே அப்படின்னு சொல்றோம். எனர்ஜி எக்ஸஸா பாடியில ஸ்டோர் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர் கிளைசீமியா. இல்லையா? ஸோ உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடிருச்சு, உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, டைப் 2 டயபெட்டிஸ். அப்ப அதிகமாக எதுவும் போகக்கூடாது. குறைவாக போயிருச்சு, பற்றாக்குறையில இருந்துருச்சு, ஹைப்போகிளைசீமியா. இல்லையா? பற்றாக்குறையில வந்துருச்சு. அப்ப குறையும் மிகையும் நோயை சமநிலையில இருக்க வேண்டும். அப்ப இவை அனைத்தையும் நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல தேவை 2 விஷயம். மெட்டபாலிசம்னு நாம சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்துல 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு வந்து அனபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், மற்றொன்று கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அனபாலிசம்னா என்ன? அனபாலிசம் இஸ் a constructive process. நீங்க சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்ல இருந்து குளுக்கோஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி தேவைக்கு போதுமான அளவுக்கு உடல் எடுத்துக்கொண்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய குளுக்கோஸ் எல்லாமே இந்த இன்சுலின் ஹார்மோன் மூலியமாக கிளைகோஜன் அப்படின்ற ஒரு புதிய வடிவில் மாறி நம்முடைய மசில்ஸ்லையும்
நம்மளுடைய லிவர்லையும் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆச்சுன்னா ஆரோக்கியமா இருக்கிறீங்க. அப்புறம் நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடிய எஞ்சி அந்த ஒரு உணவிற்கும் மறு உணவிற்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான குளுக்கோஸ் பற்றாக்குறையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்க லிவர்லயும் உங்க மசில்ஸ்லயும் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய இந்த கிளைகோஜன் உடைக்கப்பட்டு, தட் இஸ் டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். உடைக்கப்பட்டு எப்படி மாறணும் அது? குளுக்கோஸா மாறி திருப்பி ரத்தத்துக்கு வந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவை அந்த 100 அப்படின்றதுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ணா தான் நீங்க உங்களால ஃபங்ஷன் பண்ண முடியும். இல்ல ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன்ல மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவீங்க. இல்லைங்களா? இன்சுலின் சரியா வேலை செய்யலன்னா ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷன் வந்துரும். அதுலயும் தலை சுத்தல் எல்லாமே நடக்கும். ஸோ பாடி ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சிம்பிள். ரைட்டா? அப்ப ஆக்சிடேஷன் அப்படின்றது என்னது? ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பிராணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த இடத்துல. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு கழிவுகள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றோம்? மெட்டபாலிக் வேஸ்ட். இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் வந்து மெட்டபாலிசத்தினுடைய எண்ட் ப்ராடக்ட். கார்பன் டை ஆக்சைடு ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட். ரெஸ்பிரேஷனோட எண்டில் ஃபார்ம் ஆகக்கூடியது CO2. சரிங்களா? உங்க உடல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய யூரியா, யூரிக் ஆசிட் இது எல்லாமே மெட்டபாலிக் வேஸ்ட். இது எல்லாமே இட் ஷுட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த பாடி. இல்லையா? இதெல்லாம் இதை நடத்தக்கூடியது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இல்லைங்களா? அப்போ ஒரு உடல்ல ஒரு ஆற்றல் நியூட்ரியன்ஸ் மூலியமாக தேவைக்கு உடல் வளர்ச்சிக்காகவும் உடலின் சிதைவுகளை மீண்டும் மாற்றி அமைப்பதற்காகவும், தட் இஸ் ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ். இல்லையா? பாடிஸ் ரெப்ளனிஷ்மெண்ட். இல்லைங்களா? மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் பாடிக்கு. இது எல்லாத்தையுமே சமன் செய்து எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சில ஆற்றல்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆற்றல்னு நம்ம சொல்லக்கூடியது நாட் ஓன்லி எனர்ஜி பட் ஆல்சோ ஸ்பீக்கிங் ஆன் a basic component as well as the basic structures that governs your body and your life. உங்களுடைய வாழ்நாளை நிர்ணயம் செய்யக்கூடியது உங்கள் உடலின் கட்டமைப்பு. உங்க உடலின் கட்டமைப்புன்றது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் இவை அனைத்தையும் இணைத்து ஒருங்கிணைத்து அவற்றை செயல்படுத்தக்கூடிய முழுமையான செயல் திட்டம், வடிவமைப்பு அப்படின்ற ஒன்று ப்ளூ பிரிண்ட். அதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்ப இந்த 5 சிஸ்டம் மட்டும் தானே சார்? 5வது சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இல்லையா? எல்லா சிஸ்டமுமே பேஸ் காம்பனன்ட்ஸ்ல தான் இருக்குது. அந்த பேஸ் காம்பனண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ 5வது சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நான் சொன்னேன். எந்த ஒரு மனிதனுக்கு இந்த முதல் 4 சிஸ்டம் சரியாக செயல்படலையோ 5வது சிஸ்டம் செயல்படாது. ஸோ டெஃபினெட்லி ஒன்று இம்பார்ட்டன்சி, இல்லை அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி இன்னைக்கு அதிகமாக நம்ம பார்க்குறோம். இல்லையா? அப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட். அப்ப அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மிகச்சிறந்த இயற்கை மருத்துவர் நீங்க தான். எல்லா பிரச்சனைக்கும் உங்களால தீர்வு சொல்ல முடியும். டெஃபினட்டா இல்லையா? ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ். சரிங்களா? ரூட் காஸ் அனாலிசிஸ் இஸ் த வெரி வைட்டல் டூல் தட் எவ்ரி நேச்சுரோபதி பிராக்டிஷனர் ஷுட் பி நோயிங். நீங்க எல்லாருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ரூட் காஸ் அனாலிசிஸ். சும்மா வந்ததுக்கு அப்புறம் ஏன் நீங்க ஃபெயிலியரா இருக்கீங்க இல்லையா? பிற சிஸ்டம் ஆஃப் மெடிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி, போன ஒன்று அலோபதி மாடர்ன் மெடிக்கல் ப்ராக்டிசஸ்ல அவங்க என்ன பண்றாங்க? இனிஷியலி தி ஸ்டார்ட் வித் ஸ்டெத்தோஸ்கோப், ஆஸ்கல்டேஷன். ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க. ஆயுர்வேதத்திலேயோ சித்த மருத்துவத்திலேயோ அந்த மருத்துவரை போய் பார்த்தா அவங்க நாடி பார்க்குறாங்க. உண்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் லெவல்ல அவங்க பார்க்கறது அந்த பேஷண்ட் அசஸ்மெண்ட். பேஷண்ட் இஸ் ஹேவிங் எ பிலீஃப், ஹேவிங் எ ஃபெய்த். அதில் தான் வர்றாரு உங்ககிட்ட. அப்படி வராச்ச நீங்க அவர் கையை பிடிச்சி பார்க்கையில உங்க மீது அவருக்கு நம்பிக்கை வரும். யூஆர் எஸ்டாப்ளிஷிங் அன் கனெக்ஷன் அண்ட் கான்டாக்ட் இல்லையா? அதன் மூலியமாக ரைட்டு மருத்துவர் வந்து என்னை பரிசோதிக்கிறார் அப்படின்றத அவர் வந்து அதை நம்புகிறார். அதனால அவங்களுக்கு பேஷன்ஸ் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு இனிஷியல் ஸ்டெப் இதுதான். நாம என்ன செய்யணும்? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நேச்சுரோபதி டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? நானும் டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி நீங்க கழுத்துல ஸ்டெத்த மாட்டிக்கிறதுனால நோ யூஸ் அட் ஆல். சரிங்களா? ஸோ டயக்னாஸ்டிக் புரோட்டோகால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுலேயும் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதிக நேரம் நாம் படிப்பதற்கு செலவிட வேண்டிய நேரங்கள் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸில் நம்ம வந்து
ரூட் காஸ் அனாலிசிஸ்ல போய் பார்த்து அந்த ரூட் காஸ் ஃபிக்சேஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஹெல்த் கண்டிஷனையும் யூ கேன் டேக் இட் வித் சேலஞ்ச். எல்லா கண்டிஷன்ஸையும் உங்களால் அட்ரஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அ காமன் கோல்டு டு த அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ். இது வரைக்கும் உங்களால் யூ கேன் ஈஸிலி அட்ரஸ் இட். சரிங்களா? ரைட், ஓகே, ரைட். இப்போ ஓவராலாக நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனிங்கை கவர்ன் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ், நம்ம பாடி ஃபங்க்ஷனிங்கை கவர்ன் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ்னா 2 சிஸ்டத்தை மிக முக்கிய சிஸ்டம்ஸாக சொல்லுவோம். நம்பர் 1 இஸ் யுவர் நர்வஸ் சிஸ்டம். நம்பர் 2 இஸ் யுவர் எண்டோகிரைன் சிஸ்டம். அதனால தான் என்ன சொல்லுவோம், நியூரோ எண்டோகிரைன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் பாடி அநேக நேரங்களில் தாறுமாறா கண்ணா பின்னான்னு செயலிழந்து தப்பும் தவறுமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா it might be neuronal dysregulation or it might be an endocrine dysregulation. சரிங்களா? எண்டோகிரைன் டிசார்டராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நியூரல் டிசார்டராக இருக்கலாம், இல்லை நியூரோ எண்டோகிரைன் டிசார்டராக இருக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப ஒரு வண்டி ஓடுது, நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி திடீர்னு நின்றுச்சு. என்ன காரணமாக இருக்கலாம்? ஒன்று ஃபியூயல் இல்லாமல் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஓடுற வண்டி நின்றுச்சு, ஃபியூயல் இல்லை, எரிபொருள் இல்லாதனால நின்றுச்சு, இல்லை தரமற்ற எரிபொருளை பயன்படுத்துறதுனால கார்பரேட்டரோ அங்கே ஏதோ ஒன்று அடைச்சி நின்றுக்குச்சு இல்லையா? இல்லை அப்படின்னா மூன்றாவதாக முழுமையாக பராமரிக்கப்படாத ஒரு அந்த மெஷின் பராமரிக்கப்படாம இருந்ததுனால, ஓடாமையே இருந்ததன் காரணமாக திடீர்னு போய் ஸ்டக் ஆகி நின்றுக்கணும் இல்லையா? இந்த 3 காரணம் தானே இருக்க முடியும். ஒன்று ஃபியூயல் இல்லை, 2வது தரமற்ற ஃபியூயல், 3வது ரொம்ப நாள் வெகு நாளமாக யூஸ் பண்ணாமையே வச்சிருந்ததுனால திடீர்னு எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுடைய பாடியும் அதுதான். சரிங்களா? போதுமான அளவு ஃபியூயலிங் கொடுக்கணும். இந்த ஃபியூயலிங் நம்ம சொல்றது தான் நியூட்ரிஷன் இல்லையா? டைஜஷனுக்கு முன்னாடி இந்த டைஜஷன்ற ஒரு ப்ராசஸ் முழுமையடைவதற்கு நியூட்ரிஷன் தேவை. சரிங்களா? நியூட்ரிஷன்னா என்ன? இன்டேக், சாப்பிட்றது தான் நியூட்ரிஷன். இன்டேக் ஆஃப் என்ன அப்படின்னா, இன்டேக் ஆஃப் நியூட்ரிஷன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இல்லையா? நியூட்ரியன்ஸ்ன்றதை நாம் உள்ளெடுத்துக் கொள்வதற்கு பெயர் தான் உணவு. எடுத்துக்கொள்வது எல்லாமே உணவாகி விடாது. நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லாமே உணவாகாது. எந்த உணவில் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதோ அதுவே உணவாகும். உங்களுக்கு நான் சொன்ன ஃபியூயலிங் சொன்னேன் பாருங்க, ப்ராப்பர் ஃபியூயலிங், குவாலிட்டி ஃபியூயல்ஸ் அண்ட் ரெகுலர் ரன்னிங் ஆஃப் த இன்ஜின் கீப்ஸ் யுவர் பாடி ஆல்வேஸ் ஹெல்த்தி இல்லையா? அப்ப ரெகுலரா ஃபியூயலிங் கொடுக்கணும், கரெக்டான டயத்துக்கு ஃபியூயல் கொடுக்கணும், குவாலிட்டியான ஃபியூயல் கொடுக்கணும். அந்த ஃபியூயல் எடுத்ததுக்கப்புறம் இன்ஜினை ரன் பண்ணணும். அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஓடாது. அதே தான் நம்ம பாடியில நடக்கிறது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 3 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பேசிக்கலா. இப்போ நியூட்ரிஷன்ற ஒன்று நான் சொன்னேன், which can be compared to the fueling. அப்போ இந்த நியூட்ரிஷன்னா என்ன? இன்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ஸ் இட் கேன் பி broadly classified into 2, ஆர்கானிக், இன்ஆர்கானிக். சரிங்களா? ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். இன்னொரு வகையில் என்ன சொல்லுவோம்? மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உடலுக்கு சிறிதளவு தேவைப்படக்கூடியது. மேக்ரோ ஆர் ஆல் ஆர்கானிக், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் ஆல் மோஸ்ட்லி இன்ஆர்கானிக் அப்படின்றத சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் உடல்ல அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவை. அதிகம்னா எவ்வளோ சார், கிலோ கணக்கிலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. there are certain limit and regulations இல்லையா? இவ்வளோ எடுத்துக்கணும், இந்த பாடி வெயிட்டு, சரிங்களா, இந்த ஹைட்டு, இந்த வெயிட்டு, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடியவங்களுக்கு அன்றாடம் தேவையான இந்த உணவின் அளவு எவ்வளவு அப்படின்றது இருக்கு. இதை தாண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா என்னாச்சு? நோய். இதுக்கு குறைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன? நோய். இவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இதுக்கு போய் மாத்திரை நீங்க போடணுமா, இதுக்கு போய் நம்ம மருத்துவம் போகணுமா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். இதுதான் ரூட் காஸ் அனாலிசிஸ். சரிங்களா? ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன் ஏன் வந்துச்சு, ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷன் ஏன் வந்துச்சு,
ஹைப்பர் டென்ஷன் ஏன் வந்துச்சு இல்லையா? ஹைப்போ டென்ஷன் ஏன் வந்துச்சு? ஹைப்போ தைராய்டிசம் ஏன் வந்துச்சு? ஹைப்பர் தைராய்டிசம் ஏன் வந்துச்சு இல்லையா? இதை எல்லாத்தையுமே ரூட் காஸ் அனாலிசிஸ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஃபிக்ஸ் இட். ரைட்டுங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த ரெகுலேட்டரி மேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க அனாலிசிஸ்ல இன்னைக்கு ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ பேஸ் லெவல்ல இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான இன்ட்ரோடக்டரி பார்ட் நான் சொல்லிட்டேன். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இது மொத்தத்துக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆயுள் அடக்கம் முடிஞ்சு. சரிங்களா? எத்தனை காலம் நீங்க வாழ போறீங்க, எப்படி வாழ போறீங்கன்றதை பொறுத்து நீங்க எத்தனை காலம் வாழ போறீங்க. எப்படி வாழ்றதுன்னு நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ஃபியூயலிங், ரெகுலரா ஃபியூவல் போட்டுக்கணும். போடுற ஃபியூவல் வந்து குவாலிட்டியான ஃபியூவலா இருக்கணும். ஃபியூவலை போட்டு நான் ஓடாம ரெஸ்ட்லயே இருப்பேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ வந்து இது எதை குறிக்கிறது? ப்ராப்பர் நியூட்ரிஷன். இந்த ப்ராப்பர் நியூட்ரிஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? டயட்டிங். டயட்டிங்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது மட்டும் டயட்டிங் கிடையாது. சரிங்களா? ஸோ டயட்டிங் அப்படின்றது வந்து ப்ரிப்பேரிங் அண்ட் டயட் சார்ட் டு த பாடி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அ பேஷண்ட். டயட்டிங் நம்பர் 1 டயட்டிங். டயட்டிங்கே நீங்க கொடுக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ பிகம் தி பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. சரிங்களா? மிகவும் அற்புதமான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் கம்ஸ் டயட். சரிங்களா? ஸோ டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். டயட் சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா டயட்ல என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கக்கூடாது இல்லையா? சார் நான் பரோட்டா சாப்பிட்றேன் சார், டயட்லேயே இல்லையப்பா. அது கார்போஹைட்ரேட் சோர்ஸில் ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் அது இல்லையா? நாம் என்ன சொல்கிறோம்? எது சுத்திகரிக்கப்பட்ட எந்த ஒரு நியூட்ரியன்ட்டாக இருந்தாலும் இட் வில் எண்ட் அப் இன் டிசீஸ். சரிங்களா? சார் அரிசி சாப்பிட்றேன் சார், அரிசி ஐ மீன் சோறு, தினமும் வேக வச்சு சோறு சாப்பிட்றேன் சார். அது என்னது? ரீஃபைன்டு பாலிஷ்டு ரைஸ். டெஃபினெட்லி யூ வில் எண்ட் அப் இன் டிசீஸ். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லலாம்? சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் இல்லையா? சிறுதானியங்கள், மிச்சபடி இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம் சார். வெரி குட். பட் இஸ் இட் நேச்சுரல், ஆர்கானிக் ஆர் ப்ராசஸ்ட்? இன்னைக்கு எந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆர்கானிக்னு வருது. நம்ம ஆள்களுக்கு ரொம்ப அந்த ஹெல்த் கான்சியஸ்னஸ் வந்ததுனால ஆர்கானிக்காக பார்த்து பார்த்து வாங்குறோம். பட் இஸ் தட் ஆர்கானிக்? அது ஆர்கானிக் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்னு வரும். ஃபார்ம் ஃப்ரெஷ்னா ஃபார்ம்ல இருந்து டைரக்டா புடிங்கி கொண்டு வந்து தரானா? கிடையாது. இட் இஸ் ப்ராசஸ்ட் இல்லையா? எந்த பொருள்ல ஒரு உயிரினம் வந்து அதை அழிக்கிறதுக்காக, அதை சாப்பிட்றதுக்காக வருதோ அது மட்டும்தான் ஆர்கானிக்காக இருக்க முடியும். நீங்க வாங்கி வைக்கிற பருப்பு, இதுல பருப்பு இல்லையா, சின்ன சின்ன இதெல்லாம் வாங்கி போடுறீங்க, மண்டு வருதா? அதுல வராது. முன்னாடி ஒரு காலத்துல வாங்கி வச்சிருந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டு வந்துடும் சீக்கிரம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவாங்க. இன்னைக்கு மூடையா வாங்கி குடவுன்ல இருந்தாலும் ஒரு வண்டு கூட அந்த பக்கம் வராது. காரணம் என்ன? வண்டுக்கு தெரியும் இல்லையா? ஒரு அறிவு தான் அதுக்கு. ஆனா 6 அறிவு நமக்கு இருக்கு. 7வது அறிவுலாம் வந்துருச்சுன்னு சொல்றோம். ஆனா இப்போ வரைக்கும் இந்த உணவுப் பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவுன்றத கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருந்த போது நம்ம அதை பயன்படுத்திக்காம இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீஃபைன்டு தான் வருது இன்னைக்கு எல்லாமே இல்லையா? அடுத்து என்ன? பேக்கெட்டட். எல்லாமே ப்ராசஸ்ட், எல்லாமே பேக்கெட்டட் தான். பேக்கெட்ல நீங்க வாங்கக்கூடிய அனைத்துமே ப்ராசஸ்டு. ஸோ டெஃபினெட்லி யூ லூஸ் யுவர் ஹெல்த். டெஃபினெட்லி அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 3வதாக ஃபேட். சரியா? கொழுப்பு. இன்னைக்கு கொழுப்பு சாப்பிட்டா எங்களுக்கு சர்க்குலேட்டரி டிசார்டர், அதுல மிக முக்கியமா ஹார்ட் அட்டாக் வந்துடும், கொலஸ்ட்ரால் கூடிரும். ஏன் கூடுது இல்லையா? நீங்க நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ஃபேட் எடுத்துக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட் இல்லையா? இப்ப ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 3 ஃபேட் இருக்கு. 6 மட்டும் தான் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஐ மீன் பிளான்ட் சோர்ஸ். சமையல் என்ன யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இது எல்லாமே ஒமேகா 6. ஒமேகா 3க்கு எங்கே போறது? நட்ஸ் சாப்பிடணும். சாப்பிட்றீங்களா? கிடையாது இல்லையா? பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நட்ஸ்ல அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா 3 கிடைக்கும். ஃபிஷ் லிவர் ஆயில், காட் லிவர் ஆயில் இல்லையா? அது எடுத்தீங்கன்னா ஒமேகா 3 கிடைக்கும். இப்ப இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. 6 மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, 9 இங்க கிடையாது. நேச்சுரலா பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுன்னு இல்லை. அப்ப இந்த பக்கம் 3யும் இல்லை. 6 மட்டும் சமையல்ல மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, 3 இல்லை. இம்பேலன்ஸ். நவ்
யூ எண்ட் அப் வித் ஹை ட்ரைகிளிசரைட்ஸ். இல்லையா? ட்ரைகிளிசரைட்ஸோட அளவு கண்ணா பின்னாடி இருக்கு. உங்களுடைய எல்டிஎல் கண்ணா பின்னாடி இருக்கு. ஹெச்டிஎல் கம்மியா இருக்கு. இல்லையா? இப்போ எப்போனாலும் உங்களுக்கு அட்டாக் வரலாம். பெயின் வந்துச்சுனாலே பயமா இருக்கு. இப்போ உடனே போறீங்க, உடனே ஒரு ஸ்டாட்டின் ட்ரக்ல உங்களை போடுறாங்க. அப்போ கொழுப்பை பூரா வலிச்சு எடுத்துடுறது உடம்புல இருந்து. இல்லையா? ஸோ கொழுப்பை பூராத்தையும் வலிச்சு எடுத்துட்டு என்ன ஆகும்? கூடிய விரைவில் யூ எண்ட் அப் வித் நியூரோ எண்டோகிரைன் டிஸ்ஃபங்க்ஷன். இல்லையா? ஏன்னா உங்க பிரெயின் எதனால ஆனது? யோர் பிரெயின் த சீஃப் யோர் சீஃப் ரெகுலேட்டரி ஆர்கன். இல்லையா? பிரெயின், யோர் என்டையர் நர்வஸ் சிஸ்டம், யோர் சீஃப் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் யாரு? பிரெயின். நரம்புகளும் சரி, உங்களுடைய மூளையும் சரி ஆனது முழுமையாக அப்படின்றத விட ஒரு 70% மேல கொழுப்புனால ஆனது. ஸோ நர்வ்ஸ் ஃபுல்லாவே வந்து இட் இஸ் கவர்ட் வித் மைலினேட்டட். மைலின் அப்படின்றது ஷீத், கொழுப்பு. இது குறைபாடாக வரும்போது தான் யூ ஸ்டார்ட் வித் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி முதல்ல வர்றது. இல்லையா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அட்வான்ஸ் we get advanced into too many diseases. ரைட்? இப்போ ஃபைனலாக பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நான் சொன்னேன். இந்த கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு இது எல்லாமே ரெகுலேட் ஆகி உங்கள் பாடியில் போய் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆர்கானிக் பாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க வேண்டியது நம்மளுடைய கட்டமைப்பு இருக்கணும். இந்த ஆர்கானிக் பாடியில் ஒரு திறவுகோலாக ஒரு சாவி போல இயக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கு மிக முக்கியமாக அத்தியாவசியமாக தேவையானது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லாம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இட் கேனாட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னது? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நான் சொன்னது. அப்போ வைட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபேட் சாலுபிள், வாட்டர் சாலுபிள், இதெல்லாம் பார்த்துருக்கோம் இதுக்கு முந்தைய வகுப்புல. மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாதுப்புக்கள். இல்லையா? இந்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நிறைய இருக்கு, ஏகப்பட்ட தாதுக்கள் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் நாட் டிசீசஸ், டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். ஸோ பற்றாக்குறை இதன் காரணமாகத்தான் உடல்ல மொத்த பிரச்சனையும் இன்னைக்கு. சரியா? ஸ்டார்டிங் ஃப்ரம் கோல்டு டு கேன்சர் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? உங்களுடைய பாடியில பேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன? உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆயிட்டு நீங்க பிறந்ததுல இருந்து ஆரோக்கியமாக ஒரு 20 வயது வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா இது பேஸ் டெம்ப்ளேட். திடீர்னு ஒரு 20 வயசுக்கு மேல ஒரு நோய் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேல ஒரு நோய் வருது, அக்யூட்டா நிறைய அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, சளி, காய்ச்சல், ஜுரம்னு வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஒரு கிரானிக் டிசீஸ்ல நான் போய் எண்டப் ஆயிட்டேன். எனக்கு கிட்னி டிசீஸ் வந்துருச்சு, எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, எனக்கு தைராய்டு டிசீஸ் வந்துருச்சு. ரைட்டா? எந்த டிசீஸ்னாலும் நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது ஏன் வந்துச்சு? நான் பிறந்த போது இது இல்லை, நான் 10 வயசா இருக்கும்போது எனக்கு இந்த நோய் இல்லை, 15 வயசுல நோய் இல்லை, 20 வயசுல நோய் இல்லை, 25 வயசுல திடீரென்று இந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன? இத்தனை நாள் வரைக்கும் சரியா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி போச்சு? இப்ப ரொம்ப சிம்பிள், ரூட் காஸ் அனாலிசிஸ். இந்த 15 வயசு வரைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்றதை நான் சொன்ன மாதிரி யூ ரைட் டவுன் த ஃபியூயல். எதை சாப்பிட்டீங்கன்னு எழுதுங்க, அதனுடைய அமௌண்ட். ரெண்டாவது அதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்றத எழுதுங்க, ரெண்டாவது. ரைட்? மூணாவது ஃபங்க்ஷனிங், இன்ஜினுடைய ஃபங்க்ஷன். எந்த மாதிரி செயல்பாட்டில் இருந்தீங்க? 15-20 வயசு வரைக்கும் விளையாண்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, இப்போ திடீர்னு விளையாட்டு, இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ரைட்டா? இந்த 3 காரணத்துக்குள்ள டெஃபினெட்லி யூ கேன் அரைவ் அட் அன் கன்க்ளூஷன். எந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சு? ரைட்? ஓகே. ரூட் காஸ் அனாலிசிஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த விஷயம் ஈஸியா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்றேன், நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? உங்க பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. உடல் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. சரிங்களா? எனக்கு ஒரு உடல் வாகம் இருக்கும், உங்களுக்கு ஒரு உடல் வாகம். அதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் லிவிங். நம்ம வாழக்கூடிய ஆயுள் வரைக்கும் நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான ப்ளூ பிரிண்ட் ஏற்கனவே நம்முடைய தாய் தந்தையரால் நம்மளுக்கு ஜீன்ஸ் என்ற வடிவில் டிஎன்ஏவாக கொடுக்கப்பட்டது. அது உள்ள இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை செயல்பட விடாம நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஃபியூயலிங், இல்லையா, சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இல்லாத ஃபியூயல், ஒர்க் அவுட் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் வந்து அதை மாற்றி அமைத்து இன்னைக்கு நம்ம நோய் நிலைகளுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கு.
ஒரு காலத்துல வெறும் அரிசி சோறு மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அந்த அரிசி சோறுல எல்லாமே கிடைச்சது. யூ won't பிலீவ் தட் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்த அந்த நெல்லை எடுத்து அவிச்சு, அதுக்கப்புறம் அத குத்தி உமிய தனியா பிரிச்சு, அந்த அரிசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெண்ணி தண்ணில போட்டு போட்டு புகை போட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, கொழுப்பு முதற்கொண்டு யூ கேன் ஃபைண்ட். ஃபேட், ஐ மீன் ஃபேட் இல்லையா? கிரெயின்ஸ் அதுல இருந்து கிடைக்கக்கூடியது. இன்னைக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு தவிடு கூட எடுக்க முடியாது. இன்னைக்கு வரக்கூடிய பாலிஸ்டர் ரைஸ்ல. இல்லையா? அப்ப நோ ஃபைபர். அன்னைக்கு எல்லாமே இருந்துச்சு. நீங்க எடுக்கக்கூடிய இந்த அரிசியில உணவே மருந்து அப்படின்ற விதமாக அனைத்து விதமான நியூட்ரியன்ஸும் அதுல இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துட்டோம் தனித்தனியாக. தெர் இஸ் நோ நியூட்ரியன்ட் அட் ஆல், நோ குவாலிட்டி. அப்ப அளவு நீங்க அதிகமாக சாப்பிடுவது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக கெடுதி தான். சரியான இது இல்ல, ஃபியூவலே இல்ல. எவ்வளவு போட்டு என்ன பிரயோஜனம்? ரைட்? ஸோ இப்ப அடுத்த ஒரு விஷயம் மிக முக்கியமாக நம் உடல் கட்டமைப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாடி ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஆர்கானிக் ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி ஒரு இன்ஆர்கானிக் ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இந்த ஆர்கானிக்கை இயக்கக்கூடியது அதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இந்த ஒரு ஸ்ட்ராங் பாடியா இருக்கக்கூடிய இந்த இதுல வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸோட ரோல் மிக முக்கியமாக இருக்குது. ஸோ இதனுடைய டெஃபிஷியன்சி தான் டிசீஸ் அப்படின்றத நான் வந்து உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். ரைட்? இப்போ மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்கு. எசென்ஷியல், நான் எசென்ஷியல் அப்படின்னு இருக்கு. எசென்ஷியல்னா என்ன? அத்தியாவசியம். நான் எசென்ஷியல்னா அனாவசியம். ரைட்? ஸோ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், நான் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், தேவையான இந்த சத்துக்கள் இல்லையா, நியூட்ரியன்ஸ்க்கு தமிழ்ல எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், நான் எசென்ஷியல், தேவையற்ற இந்த நியூட்ரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பிரிச்சுக்குவோம். எசென்ஷியல், சரிங்களா? எசென்ஷியல் கார்போஹைட்ரேட்ஸ், நான் எசென்ஷியல் கார்போஹைட்ரேட். நான் எசென்ஷியல் கார்போஹைட்ரேட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் கன்ஃபெக்ஷனரிஸ், சரிங்களா? எசென்ஷியல் கார்போஹைட்ரேட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், natural source of carbohydrates, what you get from grains, இல்லையா? what you get from grains, fruits, சரிங்களா? வெஜிடபிள்ஸ், இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ். இது எல்லாமே வந்து எசென்ஷியல் கார்போஹைட்ரேட்ஸ். நான் எசென்ஷியல் அப்படின்றது ஆல் சார்ட் ஆஃப் ரீஃபைன்ட் ப்ராசஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இன்னைக்கு கமர்ஷியலா கன்ஃபெக்ஷனரிஸ், பேக்கரிஸ், இவ்வளோ பேக்கரிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, எவ்வளோக்கு எவ்வளோ பேக்கரி ஒரு ஊரில் உருவாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஊரில் நோயும் அதிகமாக உருவாகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கன்ஃபெக்ஷனரிஸ், ரீஃபைன்டு சுகர், இல்லையா? டெஃபினெட்லி இட் கம்ப்ளீட்லி டேமேஜஸ் த ஸ்ட்ரக்சுரல் மாடல் எக்ஸிஸ்டிங் தேர் இன்சைட் யுவர் பாடி ஆஸ் அ ப்ளூ பிரிண்ட் இன் த டிஎன்ஏ, இல்லையா? உங்களுடைய ஹெல்த்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை கம்ப்ளீட்டாக இட் ஷேட்டர்ஸ். ரைட்? ஸோ எசென்ஷியல், நான் எசென்ஷியல் அப்படின்னா தேவையற்ற உணவின் மூலியமாக நீங்க வெளியிலிருந்து எடுத்துக்க வேண்டாம். உங்க உடலே உற்பத்தி செய்யக்கூடியதான் நான் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். உங்க உடம்பே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சுரக்கிறது, புரோட்டீன். உங்க உடலே வந்து நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லக்கூடியதை சுரக்கிறது. உங்க உடலுக்கு தேவையான கொழுப்பை உடலே சுரந்துச்சுன்னா அது தேவையில்லை நீங்க உணவின் மூலியமாக எடுத்துக்கொள்வதற்காக. அப்ப எசென்ஷியல், நான் எசென்ஷியல் சொல்றாங்க. விட்டமின்ஸ் நான் எசென்ஷியல், எசென்ஷியல்னு சொல்றாங்க. மினரல்ஸ் எசென்ஷியல், நான் எசென்ஷியல்னு சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சரலா உள்ள பாடிக்குள்ளேயே ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்கு இந்த நியூட்ரியன்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்? நான் எசென்ஷியல்னு சொல்றோம். இப்ப எசென்ஷியல்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நிச்சயமாக நீங்க உணவின் மூலியமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க உணவின் மூலியமாக எசென்ஷியல் எடுக்கலன்னா உங்க பாடியில ஏற்கனவே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நான் எசென்ஷியல் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு நியூட்ரியன்ஸ் பாத்தீங்களா, இது எல்லாமே உங்க உடல்ல அப்படியே அகெயின்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சு. புரிஞ்சுங்களா? நான் சொன்ன அந்த பேலன்ஸ் வேணும். ஒமேகா 3யும் வேணும், ஒமேகா 6ம் வேணும். அப்படின்னா ஒமேகா 9ன்றது பாடியில் உற்பத்தி ஆகி பேலன்ஸ் ஆகும்போது யூ வில் நாட் கெட் ஹார்ட் அட்டாக் ஆர் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க். இது இருக்காது. அதை விட்டு போட்டுட்டு நம்ம பாடி தான் ஏற்கனவே நான் எசென்ஷியல்ல உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லையா? ஒரு 10 விதமான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, 13 வகையான நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு.
இதுல அது இல்லை அப்படின்னா இது இல்லை. நீங்க எசென்ஷியலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் எசென்ஷியல் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இல்லைன்னா யூ எண்ட் அப் வித் டிசீஸ். எந்த டிசீஸாக இருக்கட்டும், ரூட் காஸ் அனாலிசிஸ்ல ஈஸியரா யூ கேன் ஃபிக்ஸ் இட் அப். ஓகே. ஸோ அதிக நேரம் நான் எடுக்கல. இது ஒரு நாள் வகுப்புல முடிக்கிற இதுவும் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லையா? ஒவ்வொரு நேச்சுரோபதி பிராக்டிஷனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமானது. இது வந்து அதிகமான டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடி இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் யூ கெட் டு நோ அபவுட் இட்ஸ் ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் பிரின்சிபல், பிலாசபி, அப்ளிகேஷன், எவ்ரிதிங். ரைட்? ஸோ இப்போ நான் பவர் பாயிண்ட் ஷேர் பண்றேன். ஃபுல் ஸ்க்ரீன் தெரியலன்னா சொல்லிருங்க. So essential and non-essential nutrients. So இது வந்து ஒரு comprehensive academic guide for naturopathy practitioners. Amino acids, proteinல ஃபார்ம் ஆகக்கூடிய பேஸ் எலிமெண்ட். ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியமாக உடலுக்கு தேவையான ஃபங்க்ஷனல் ஃபேட்ஸ் இல்லையா? கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து ஃபுட் சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டா தான் உடல்ல இருக்கக்கூடிய பேஸ் டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடிய நான் எசென்ஷியல் சோர்சஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வில் பி ஃபங்க்ஷனிங் இல்லையா? கீப்பிங் யூ ஃபார் அன் ஹெல்த்தியர் லைஃப். இல்லை அப்படின்னா டிசீஸ் தான். ரைட்? ஓகே. இப்போ ஸ்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தெரியல, சேஞ்ச் பண்ணது தெரியலன்னா ஜஸ்ட் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா வில் கண்டினியூ. சரியா? ஸோ இப்போ இன்னைக்கு இதில் என்ன கவர் பண்ண போகிறோம்? அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். அமினோ ஆசிட்ஸில் எசென்ஷியல், நான் எசென்ஷியல்னா என்ன, அது செய்யக்கூடிய வேலை என்ன, என்ன சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும், என்ன மாதிரி டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் உடலில் உண்டா. ஃபேட்டி ஆசிட்ஸில் என்னென்ன ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது? ஒமேகா 3, ஒமேகா 6. நான் எசென்ஷியல் டைப்ஸ் என்ன இல்லையா? அதனுடைய ரோல் என்ன நம்மளுடைய ஹெல்த்தில்? சிம்பிள் வர்சஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன, குளுக்கோஸ் மெட்டபாலிசம்னா என்ன, டெஃபிஷியன்சினா என்ன, டிசீசஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். விட்டமின்ஸ்ல ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் இருக்கு, வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய டெஃபிஷியன்சி. ஐந்தாவதாக கடைசியா மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ், மைனர் ட்ரேஸ் மினரல்ஸ், என்சைமேட்டிக் ரோல்ஸ் அண்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். அதனுடைய என்சைம் ஃபார்மேஷனுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, கிளினிக்கல் ப்ராக்டிசஸ்ல நீங்க வந்து பேஷண்ட்டை அட்ரஸ் பண்ணும்போது இஷ்யூஸ்க்கு என்ன மாதிரி மினரல்ஸை வந்து நீங்க ரூட் காஸ் அனாலிசிஸ்ல பார்க்க வேண்டியது, அதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் ஆர் த பேஸ் பில்டிங் பிளாக் ஆஃப் புரோட்டீன். உங்க உடல்ல அனைத்து ஃபங்க்ஷனுமே புரோட்டீன் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு பாடியினுடைய பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், ரெகுலேஷன், ரெப்ரசன்டேஷன் இது எல்லாருமே வந்து புரோட்டீன் தான். உங்க பாடியில இருக்கக்கூடிய செல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜீன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல எல்லா கமாண்டுமே இருக்கும். உங்க பாடியில எது எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்ற, உங்க பாடியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே எழுதப்பட்ட விதி. தலை விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உங்களுடைய விதி எழுதப்பட்டிருக்கிறது, அனைத்து உறுப்புகள்லையும். சரியா? தட் இஸ் கால்ட் அஸ் ஜெனட்டிக் கோட் இல்லையா? ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெனட்டிக் கோட்ல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடியிலே எக்ஸ்பிரஷன் இல்லையா? phenotype and genotype அப்படின்னா physical appearance, genetical appearance in expression of your health. disease அப்படின்றது ஏன் வருது? இந்த டெம்ப்ளேட் மாறுபடும் போது டிசீஸ் வரும். ரைட்? ஓகே. ஸோ அமினோ ஆசிட்ஸ்ல நம்ம பார்க்குறோம் எப்படி இது வந்து growthக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல இது வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா there are 10 essential amino acids. இந்த ஸ்லைடில் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் there are actually 10 essential amino acids. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 அதை பிரிப்பாங்க. ஒன்று வந்து பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட், BCAA, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அமினோ ஆசிட், அரோமேட்டிக் அண்ட் ஸ்பெஷல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அப்போ பிரான்ச் செயின் பிசிஏல பார்த்தீங்கன்னா லியூசின், ஐசோலியூசின், வேலைன். ஸ்ட்ரக்சரல் பார்த்தீங்கன்னா லைசின், மெத்தியோனைன், த்ரியோனைன். அரோமேட்டிக்ல பார்த்தீங்கன்னா ஃபினைல் அனலின், ட்ரிப்டோஃபன் அண்ட் ஈஸ்டிடின். இதில் ஒன்று விட்டு போயிருக்கும் 10வது, தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்ஜினைன். சரிங்களா? ஆர்ஜினைன் அப்படின்ற 10வது அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எங்கிருந்து கிடைக்க வேண்டும்? நீங்க சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். கிடைக்கல அப்படின்னா டெஃபினெட்லி யூ எண்ட் அப் வித் டிசீஸ். இல்லையா? உங்களுடைய உடல் எடை எவ்வளோ? கிலோஸ். அப்ப பெர் கேஜி பாடி வெயிட்டுக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை? 1.2 grams ஆஃப் புரோட்டீன் பெர் டே இஸ் ரிக்வயர்ட். நீங்க 50 கிலோ அப்படின்னா 1.2 டிவைட் பண்ணீங்க, சாரி நாட் டிவைட், மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 75 grams ஆஃப் புரோட்டீன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் பெர் டே. எடுக்கிறீங்களா நீங்க? கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது இல்லையா? அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய புரோட்டீன்ல எல்லா 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குதா அப்படின்றத நீங்க பார்க்கணும் இல்லையா? இது இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்? நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அங்கிட்டு இருக்கு. அந்த 13 நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆகா பேராக வேண்டிய எசென்ஷியல் உள்ள வல்ல. அப்ப இந்த ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் மாறி என்னவாக மாறும் அப்படின்னா உங்களுடைய பிசியலாஜிக்கல் ப்ராசஸ் மாறி நோய் நிலைகளுக்குள் எக்ஸ்பிரஷன் வரும். டிசீஸ், தட் இஸ் ப்ரோக்னோசிஸ். டிசீஸ் ப்ரோக்னோசிஸ் ப்ராக்ரஸ் ஆகும். ரைட்? இப்போ புரோட்டீனோட எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா புரோட்டீன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் என்சைம்ஸ். நொதிகள் உற்பத்தி ஆவதற்கு மிக அத்தியாவசியமாக புரோட்டீன்ஸ் தேவை இல்லையா? என்சைமேட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன், என்சைம்ஸே பாடியில் செக்ரீட் ஆகலை இல்லையா? அதனால என்ன ஆகலை? எனக்கு பேன்க்ரியாட்டிக் என்சைம் செக்ரீட் ஆகலை இல்லையா? அடுத்து எனக்கு பைல் ஜூஸ் செக்ரீட் ஆகலை, இன்டைஜஷன் வந்துருச்சு இல்லையா? அப்போ இன்டைஜஷன் வந்துருச்சு, ஜிஆர்டி வந்துருச்சு, கேஸ்ட்ரிக் இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வந்துருச்சு, ஆக மொத்தம் அல்சர் வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அல்சருக்கு ஒரு மாத்திரை இல்லை, கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி இல்லை அதுக்கு ஒரு மாத்திரை. அடுத்ததாக பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருடைய பிளட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிளட் பயோமார்க்கர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ பேன்க்ரியாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ அதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மாத்திரை. பைல் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை இல்லையா? கால் பிளாடர் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, அப்போ அதுக்கு ஒரு மாத்திரை இல்லை சர்ஜிக்கல் ரிமூவல். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? புரோட்டீன் டெஃபிஷியன்சி. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸினுடைய பற்றாக்குறையில் ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை, செரிமான கோளாறு. காரணம் என்ன? என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகல. போதுமான அளவு என்சைம்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இல்லை. ரைட்டா? இப்போ அடுத்து வாங்க, இம்யூன் ஃபங்க்ஷன். உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தி நன்றாக செயல்படுவதற்கு மிக முக்கியமாக தேவை என்னது? இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்ப்பு சக்தி. இம்யூனோகுளோபுலின்ஸ் தான் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஃபெக்ஷன் டயத்தில் உங்க பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும் ஆன்டிஜென்க்கு எகெயின்ஸ்டா. அப்ப இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த புரதத்தினால் ஆகக்கூடிய இந்த இம்யூனோகுளோபுலின்ற ஆன்டிபாடிஸ் இல்லை அப்படின்னா சதா சர்வ காலமும் உங்களுக்கு காய்ச்சல் இல்லையா, வேற ஏதாவது உடல் ரீதியான தொற்று, கிருமி தொற்று இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாடியில் ரெசிஸ்டன்ஸே இல்லை, சத்தே இல்லை, எனக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை. ரைட்? இம்யூன் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ். ரெண்டு விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். இம்யூன் டிஸ்ரெகுலேஷன் இட் லீட்ஸ் டு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இல்லையா? அதே மாதிரி லோ இம்யூன் ஃபங்க்ஷன், இட் காசஸ் லோ ரெசிஸ்டன்ஸ். உடல் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது. இதுக்கு காரணம் என்ன? புரோட்டீன் டெஃபிஷியன்சி. அமினோ ஆசிட்ஸ் இல்ல, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் யூ ஆர் நாட் டேக்கிங். 1.2 கிராம்ஸ் 75 கிராம்ல உங்களுக்கு தேவையான இந்த 10 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது இல்ல அப்படின்னாலே பிரச்சனை தான். ரைட்? அதனாலதான் புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக 1.2 நம்ம ஏன் சொல்றோம்? 0.9 இஸ் எனஃப். அப்போ 1.2னா அட்லீஸ்ட் a novel of all these 10 அமினோ ஆசிட்ஸ் could be achieved அப்படின்றதுனால தான் அதிகமாக எடுத்துக்கிறோம் நேச்சுரல் ஃபார்ம்ல இல்லையா? ரைட். இப்போ மூணாவது எடுத்துக்கோங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷன். அசிடைல் கோலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது
நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸ் இல்லையா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது நரம்புகளுக்கு இடையே கடத்தப்பட வேண்டிய சமிங்கைகள் இல்லையா, கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் கேப்னு சொல்றோம்ல, நான் சொல்ல வேண்டியது நீங்க புரிஞ்சுக்க முடியல, நீங்க சொல்றதை நான் தெரிஞ்சுக்க முடியல, திஸ் இஸ் கம்யூனிகேஷன் கேப். இதே பிரச்சனை உடலுக்குள்ளே நடக்கும் போது எது எங்க நடக்குன்றது தெரியாது, உடல் உபாதைகள்ல போய் நின்றும். பாடி வந்து கமாண்ட் கொடுக்கணும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது, அதை போய் சரி செய் அப்படின்னு சொல்லணும் மூளை. அது சொல்லலை அப்படின்னா என்ன ஆகும், கிரானிக் கண்டிஷன் டெவலப் ஆகிட்டே போகும். இதுதான் என்ன சொல்றோம், நான் ஏற்கனவே சொன்னேன், நியூரோ எண்டோகிரைன் டிஸ்ஃபங்க்ஷன். அடிப்படை எங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன் பற்றாக்குறை. இதுக்கு முக்கியமாக தேவை என்ன, டிரிப்டோஃபன், செரட்டோனின், ஃபினைல் அலானின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமினோ ஆசிட்ஸ், முக்கியமாக டோபமைன். அடுத்து இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது நடக்கும். ரைட், மூணாவது. இப்போ நாலாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்ரஜன் பேலன்ஸ். சரிங்களா? ஸோ நைட்ரஜன் இம்பேலன்ஸ், நைட்ரஜன் பேலன்ஸ் அப்படின்றது வந்து இந்த எதை பொறுத்து இருக்கு, மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை பொறுத்து இருக்கு. ஸோ த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மெட்டபாலிசம் இஸ் நைட்ரோஜனஸ் பை ப்ராடக்ட்ஸ். புரதம் செரிக்கப்பட்டால் நைட்ரஜன் தான் கிடைக்கும், நைட்ரோஜனஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இல்லையா. ஸோ நம்மளுடைய நேச்சுரல் பாடி செட்டிங் வந்து என்ன அப்படின்னா இந்த நைட்ரஜனை பேலன்ஸ்ல வச்சிருக்கணும். நைட்ரஜன் இம்பேலன்சஸ் இட் லீட்ஸ் டு டூ மனி டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ். ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தேவை. புரதம் அதிகமாக எடுக்கும்போது ஏன் பார்த்து எடுக்கணும், கமர்ஷியலாக வைக்கக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் ஏன் எடுக்காதீங்க, இட் காசஸ் நைட்ரஜன் இம்பேலன்ஸ். ஸோ நைட்ரஜனை வெளியில் தள்ள வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிவருக்கு இருக்கு, பட் அதிகமான பொறுப்பு கிட்னிஸ்க்கு இருக்கிறது. அப்போ இது இல்லாத போது என்ன ஆகும், கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும் அண்ட் யூ எண்ட் அப் வித் கிட்னி டிசீசஸ் இல்லையா. ஸோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு இனிஷியலாக ஆரம்பிக்கும், சின்ன சின்ன ரணமாதல் கிட்னிஸில் இல்லையா, நெஃப்ரான்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்போம். அடுத்து பாலிநெஃப்ரைட்டிஸ், அடுத்து மல்டிபிளாக நிறைய இடங்களில் டெவலப் ஆகும். சரிங்களா? அடுத்து மைக்டியூரிஷன், யூரின் சிறுத்து சிறுத்து போகும், அடிக்கடி வந்து உஷ்ணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகும். இது எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, நைட்ரஜன் இம்பேலன்ஸ் டியூ டு புரோட்டீன் இன்சஃபிஷியன்சி ஆர் குவாலிட்டி இல்லாத ஒரு புரோட்டீன் இன்சஃபிஷியன்சி, இல்லைன்னா விதவுட் குவாலிட்டி ஒரு புரோட்டீன் எடுக்கப்படுகிறது, இல்லை எக்ஸஸ் ஆஃப் அன்வான்ட் புரோட்டீன்ஸ். புரிஞ்சுங்களா? நான் எசென்ஷியல் புரோட்டீன்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் பிரச்சனை, அதனால தான் அது எடுக்காத அப்படின்னு சொல்கிறோம். பட் அட் certain point of time we use those non-essential to treat certain conditions. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. ஃபுட் சோர்ஸ், உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டை, பால், பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸ், மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ், கறி, மீன், கோழி, அடுத்து சோயா பீன்ஸு, பிளான்ட் பேஸ்டு கம்ப்ளீட் ப்ரோட்டீன். பட் ப்ளீஸ் அவாய்ட் சோயா பீன்ஸ், ஏன்னா இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட். இன்னைக்கு சோயா அதிக புரதமாக பிளான்ட் சோர்ஸ் ஆகி இருந்த போதும் இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட், வி டோன்ட் ரெக்கமெண்ட் தட். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பெஸ்ட். இது அடுத்து பல்சஸ், லென்டல்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ரிச்சஸ்ட் சோர்ஸ். ஒரு உணவு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கணும், ஃபைபர்ல ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபைபரு இல்லையா, வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கணும், சேலடாக ஆரம்பிக்கணும். சேலட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பயிர் வகைகள் வேணும். பயிர் வகைகள் எதுக்கு, புரோட்டீன், உங்க பாடி புரோட்டீனுக்கு. புரோட்டீனை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, புரோட்டீனுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், கொழுப்பு வகைகள் வேணும். கொழுப்பு உங்களுக்கு நல்ல கொழுப்பு வேணும் அப்படின்னா தான் அதுக்கு தான் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். டைரி ப்ராடக்ட்ஸில் பனீர் எடுத்துக்கலாம் இல்லையா. அதுக்கடுத்து இந்த நல்ல கொழுப்பு ஒமேகா 3 உங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை ரெகுலராகவே எடுத்துக்கிற பழக்கம் வேணும். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது எல்லாமே நட்ஸு தான். கடலை, கொண்டக்கடலை இல்லையா, தட்டைப்பயிறு, இது எல்லாமே ஒரு வேக வச்சதில் ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கணும். ரைட்? ஸோ இதுதான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ புரோட்டீன் சோர்ஸ்க்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இது பற்றாக்குறையில் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களா உணவில் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு மார்க் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க, அதுக்கடுத்து பேஷண்ட் கிட்ட போகலாம். இப்போ என்ன ஆகும் இந்த டெஃபிஷியன்சினால அப்படின்னா, நம்பர் 1 மசில் வேஸ்டிங். உங்களுடைய மசில்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னா என்ன, ப்ரோக்ரஸிவ் லாஸ் ஆஃப் மசில் மாஸ். சதை தொங்கி போகும், தொலைன்னு இருக்கும் இல்லையா.
இந்த மசில் மாஸ் இருக்கான்றத நீங்க இப்படி கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா ஃபார்மா இருக்கணும், ரைட்? இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ். அப்போ புரோட்டீன் லாஸ் இல்லை பாடியில் அப்படின்னா புரோட்டீன் அழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் கெட்டபாலிசம் இது நடக்கல. ப்ரொக்ரெசிவ் மசில் லாஸ் இல்லாம பில்டிங் அப்பும் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் பில்டிங் அப் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் தட் ஸ்ட்ரென்த், விகர் அண்ட் வைட்டாலிட்டி இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். அதனால தான் ஏஜ் ஆகிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம், நல்ல ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க இல்லையா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, புவர் growth. சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டண்டட் டெவலப்மெண்ட், ஹைட் growth, ஹைட் இருக்காது, பாடி growth வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கும், இம்பேர்டு பாடி வெயிட் இல்லையா. அப்போ வந்து இந்த புரோட்டீன் இதில் முக்கியமாக மெராஸ்மஸ் குவாசியாக்கர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் டெவலப் ஆகும். வயிறு பார்த்தீங்கன்னா உப்பி இருக்கும் குழந்தைகளுக்கு, கைகால்கள்லாம் சூம்பி போன மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்களில் அதிகமான தசை வைத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் குழந்தைகள்கிட்ட. பெரியவங்க கிட்ட புரோட்டீன் டெஃபிஷியன்சின்றது மசில் வேஸ்டேஜை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த அளவுக்கு மசில் உங்களுக்கு ஸ்ட்ரென்தண்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ மசில் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா பத்தாது, மசிலுக்கு இன்புட்டுக்கு என்ன கொடுக்க வேண்டும், நீங்கள் நிறைய புரோட்டீன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ கார்போஹைட்ரேட்டை விட புரோட்டீன் தான் எந்த இடத்துலையுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா உங்கள் பாடியில் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனிங் புரோட்டீன் இஸ் ரிக்வயர்ட். புரோட்டீன் 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 தான் மேக்ரோ எலமெண்ட்ஸில். அடுத்து வீக் இம்யூனிட்டி, அடிக்கடி சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாடுறது. அடுத்து மிக முக்கியமாக உங்களுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிறதா இல்லையா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மிக முக்கியமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடிமா அண்ட் ஹேர் லாஸ். ஃபர்ஸ்ட் எங்கேயாவது கை கால் வீக்கம் ஏற்படுகிறதா, உங்களுக்கு புரோட்டீன் வந்து டெஃபிஷியண்டா இருக்கு, சரிங்களா. ஹேர் லாஸ், அடிக்கடி எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னா போய் அயன் பார்த்தா அயன் கரெக்டாக இருக்கு சார், ரைட்டா. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றேன். முடி கொட்டுற பிரச்சனை எனக்கு நிறையா இருக்கு சார், முக்கியமாக லேடிஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ். முடி கொட்டுற பிரச்சனை தீரவே மாட்டேங்க சார். உடனே போகிறீங்க டாக்டர்கிட்ட, அங்கே பார்க்குறாங்க உங்களுடைய ஹெச்பி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, அயன் இல்லையா. ஸோ அயன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு, சம்வேர் அரௌண்ட் 11.5 12 இருக்குது, ஓகே. அடுத்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு தைராய்டு இருக்குதா அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ தைராய்டில் T3 FT3 FT4 பார்க்குறாங்க, TSH பார்க்குறாங்க. இப்போ தைராய்டும் நார்மல் இல்லையா. அடுத்து என்ன பார்ப்பாங்க, உங்களுடைய இன்சுலின் பார்ப்பாங்க, ஃபாஸ்டிங் இன்சுலின் பார்ப்பாங்க. ஃபாஸ்டிங் இன்சுலின் பார்க்கும்போது ஃபாஸ்டிங் இன்சுலினை வச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் டிவைடட் பை ஹெச்டிஎல்லை வச்சுக்கிட்டு அந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ணி மோர் தேன் 2 அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிருந்தா மேபி உங்களுக்கு பிசிஓடி இருக்கலாம், அந்த கேர்ள்ஸுக்கு பிசிஓஎஸ் இருக்கலாம், இதன் காரணமாக ஹேர் ஃபால் இருக்கலாம். ஐயா நான் என்ன சொல்றேன், இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள போய் நீங்க இவ்வளோ ஆழமா ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு சிம்பிள் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்ல ஃபெரிட்டின் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. வாட் இஸ் ஃபெரிட்டின்? ஃபெரிட்டின் இஸ் எ புரோட்டீன், சரிங்களா. இந்த புரோட்டீனோட வேலை என்ன, அயனை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது, அயனை கேரி பண்ணி கொண்டு போக வேண்டியது. ஃபெரிட்டின் இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் பேரிச்சம்பழத்தையும் அயன் சோர்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நோ யூஸ் அட் ஆல். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், ரைட். இப்போ கை கால் வீக்கம் வந்துருச்சு, உடனே போய் ஒரு லாசெக்ஸ் மாத்திரையை வாங்கி போட்டுக்கோ. எடிமாட்டஸ் ஸ்வெல்லிங், நீர் பிரியல, உடல்ல நீரை பிரிய வைக்கிறதுக்காக லாசிக்ஸ் மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டா நீர் பிரிஞ்சு போயிடும், கை கால் வத்தி போகும். ஐயோ ஆண்டவா, உங்களுடைய பேஸ் ரூட் காசை உங்களால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்ரி திங் வில் பி ஓகே இல்லையா. சர்க்கரை வந்துருச்சா, நீங்கள் சுகரை கம்மி பண்ணணும், புரோட்டீனையும் கம்மி பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு புரோட்டீனியூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துன்னு பார்க்க. ஸோ நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீனை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். டயபெட்டிக் புரோட்டீன் பவுடர்னு தனியாக ஆகணும், டோன்ட் கோ ஃபார் தட். எல்லாத்துக்குமே அடித்தளம் எங்கே இருக்கிறது, புரோட்டீனில் இருக்கு. அப்போ ஹைப்போ ஆல்புமினேரியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் உண்டாகும். ஃப்ளூயிட் ஷிஃப்ட்ஸ் வந்து ப்ராப்பராக பாடியில் நடக்காததுனால இந்த ஒரு கண்டிஷன். அப்போ புரோட்டீன் சோர்ஸ்னால நம்ம டெஃபினட்டாக அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஹேர் ஃபாலிகல்ஸ் டீக்ரேட் ஆகிறதுக்கு, ஃபெரிட்டின் பற்றாமல் இருக்கிறதுக்கு புரோட்டீன் கண்டிப்பாக தேவை. என்ன விட்டமின்ஸ் நீங்கள் பயாட்டின் ஏட்டின் எடுத்தாலும் சரி,
மிகவும் அத்தியாவசியமான தேவை, எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது கேரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா வெஹிக்கிள் இருந்தால் தான் எல்லா சத்தையும் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அந்த வெஹிக்கிள் தான் புரோட்டீன். இந்த புரோட்டீனோட பில்டிங் பிளாக்ஸ் தான் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? இப்போ நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்குள்ள வருவோம். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலானைன், அஸ்பராஜின் இல்லையா, அஸ்பார்டிக் ஆசிட், குளூட்டமிக் ஆசிட், சீரைன், ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஃபங்க்ஷன் உண்டு. அலானின் எடுத்துட்டிங்கன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ். அதாவது குளுக்கோனியோஜெனிசிஸ்னா என்ன? நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டில் இருந்து எனர்ஜியை டிரைவ் பண்ணி எடுக்கிறது, விச் இஸ் வெரி ஹெல்த்தி. நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும், உங்களுக்கு ஃபேட்ல இருந்தும் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதைத்தான் வந்து குளுக்கோனியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் சோர்ஸையே டிபெண்ட் பண்ணி இருக்காம உங்கள் பாடி நார்மலாக ஃபங்க்ஷனிங் ஆகுதுன்னா நான் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்லேருந்து எனர்ஜியை டிரைவ் பண்ணி எடுக்கணும். ரைட்? ஸோ தட் இஸ் அலானின் ரொம்ப முக்கியமாக. அடுத்து வந்து அஸ்பராஜின் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்பராஜின் வந்து நியூரோ டிரான்ஸ்மிஷன். நான் சொன்ன மாதிரி நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமிகைகள் மூலியமாக உடலின் கட்டுப்பாடு, பிசியாலஜி இல்லையா, நர்வஸ் ரெகுலேஷன், எண்டோக்ரைன் ரெகுலேஷன், இதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றதுக்கு என்ன தேவை? இந்த அஸ்பராஜின் அப்படின்ற இந்த ஒரு அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப தேவை. அஸ்பார்டிக் ஆசிட் அப்படின்றது யூரிக். அஸ்பார்டிக் ஆசிட்ன்றது வந்து என்ன? நியூக்ளியோடைட் சிந்தசிஸ். அதான் நியூக்ளியோடைட் சிந்தசிஸ். உங்க டிஎன்ஏ டேமேஜ் நடந்தா தானே இங்க நீங்க ஹெரிடிட்டரி டிசீசஸ்க்குள்ள போவீங்க, ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்க்குள்ள போவீங்க, கிரானிக் டிசீஸ் கண்டிஷன்ல போவீங்க. எதனுடைய டேமேஜ்? உங்க டிஎன்ஏ பேஸ் டெம்ப்ளேட் ஆஃப் யுவர் ஹெல்த். டிஎன்ஏ டேமேஜ் ஆயிருச்சு, மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷன் சொல்றீங்க, கேன்சர் உண்டாயிருச்சு. அப்ப இதுக்கு அடிப்படை என்ன? நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஹஸ் பீன் டிஸ்ரப்டட். அப்போ புதிய நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் இட் ஷுட் பி சிந்தசைஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி ரீப்ளேசிங் இட், which is done by aspartic acid. யூரியா சைக்கிள்ஸ் நடக்க வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஸ்பார்டிக் ஆசிட்ன்ற அமினோ ஆசிட். ஓகே. அடுத்து குளூட்டமிக் ஆசிட் எடுத்துட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் எக்ஸைட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரீகர்சர். உங்க பாடியில டீடாக்சிஃபிகேஷன் காலையில எடுத்தோம்னா நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கேரட்டை நல்லா பிழிஞ்சு ஏபிசி ஜூஸை குடிச்சிங்கன்னா பாடி டீடாக்ஸ் ஆகும், கிட்னி டீடாக்ஸு, லிவர் டீடாக்ஸ். சத்தியமா எந்த டீடாக்ஸும் வேலை செய்யாது. ஃபர்தரா வேணா இன்டாக்சிகேட் பண்ணும் உங்க பாடியா தான் டீடாக்ஸ் பண்ணணுமே ஒழிய அந்த பாடி டீடாக்ஸ் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை உணவின் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் அதுக்கு. அப்ப குளூட்டமிக் ஆசிட் தான் மிக முக்கியமான டீடாக்சிஃபிகேஷன். இந்த இதில் புரோட்டீன் தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்ப மேஜரான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல இந்த ப்ரிகர்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிகர்சராக இருக்கக்கூடியது இல்லையா. முன்பாதியாக இருந்து பின்பாதியாக மாறி உடலில் வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்றத நடைமுறை செயல்பாட்டுகளை இந்த நியூரோ எண்டோக்ரைன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்ல கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று குளூட்டமிக் ஆசிட். நீங்க வாங்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த அமினோ ஆசிட்ஸோட காம்பினேஷன் இருக்கும். சரிங்களா? மிக முக்கியமாக நீங்க போகக்கூடிய ஒரு எம்டியை போய் பார்க்குறீங்க, இல்லை ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறீங்க அப்படின்னா தே ப்ரொவைட் ஆல் தீஸ் சப்ளிமெண்ட்ஸ். சரிங்களா? அது ஒரு ஃபங்க்ஷனல் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் போய் பார்த்தீங்கன்னா 100% தே ப்ரொவைட் ஆல் தீஸ் நியூட்ரியன்ஸ். அடுத்து சீரைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமாக இந்த பாடியிலி சிக்னல் டிரான்ஸ்டக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாஸ்போலிப்பிட் இதனுடைய உற்பத்தி சிந்தசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கண்டிஷனலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிஷனலா கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னா இல்னஸ் பீரியட்ல அதிகமாக நீங்க பாதிப்புக்கு உள்ளாவீங்க. கண்டிஷனலி எசென்ஷியல்னா அத்தியாவசியமாக எப்பொழுதும் கிடையாது, தேவை ஏற்படும் போது நீங்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு சிவியர் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிசம் ஹையா போயிருச்சு, ஹைப்பர்தைராய்டிசம் ஹையா போயிருச்சு. சரிங்களா? ஒரு ட்ராமா, ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பின்ன ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு ரேபிட் க்ரோத், திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுது, ஒரு இல்னஸ் படுத்த படுக்கையா இருந்து மீண்டு வர்றதுக்காக வந்துருச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நேரங்களில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சப்ளிமெண்ட் கொடுத்தே ஆகணும். இது என்னென்ன? ஆர்ஜினைன், சிஸ்டைன், கிளைசின், குளூட்டமின், புரோலைன் அண்ட் டைரோசின். சரிங்களா? டைரோசின் வந்து தைராய்டு ஹார்மோன், கேட்கோலமைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ப்ரிகர்சர். சரிங்களா? கிளைசின் வந்து என்னது? கொலாஜன், டீடாக்சிஃபிகேஷன், லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொலாஜன். சரிங்களா? கொலாஜன் சப்ளிமெண்ட் பவுடர்ஸ் ஆர் அவைலபிள். அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 40 years கொலாஜன் சிந்தசிஸ் வில் பி டிக்ளைனிங் இன் யுவர் பாடி. கொலாஜன் செக்ரேஷனே இருக்காது. அப்போ சி கொலாஜன் பவுடர்ஸ் ஆர் அவைலபிள். அதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்கள், ஐ மீன் நாட் ஒன்ஸ் இன் அ மந்த், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுவர் லிவர் இஸ் சேஃப்.
சரிங்களா? சிஸ்டைன், குளூட்டதயான் ப்ரொடக்ஷன், ஆன்டிஆக்சிடென்ட் டிஃபென்ஸ். உங்கள் பாடியில் கேன்சர் செல்ஸ் வரக்கூடாது, இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் கம்மியாக இருக்கணும் இல்லையா? அதே சமயம் யூ ஷுட் க்ளோ, அழகாகணும் இல்லையா? பளபளப்பாகணும், தேஜஸோடு இருக்கணும்னா ஃபேர் அண்ட் லவ்லியும் மிச்ச லவ்லியெல்லாம் மூஞ்சில் தேய்ச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேர் ஆல் ப்ளீச்சஸ். குளூட்டதயான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா யூ க்ளோ. குளூட்டதயான் மேக்ஸ் யூ க்ளோ. சரிங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? இந்த அமினோ ஆசிட்ஸ்ல மிக முக்கியமானது இந்த சிஸ்டீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆர்ஜினைன் வந்து உங்க இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். ரைட்டா? மிகவும் முக்கியமாக இந்த குளூட்டமைன் அப்படின்றது வந்து ஐசியூல இருக்க பேஷண்ட்ஸ்க்கே வந்து முக்கியமாக இதை கொடுப்பாங்க. சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ல இருக்கவங்களுக்கு குளூட்டமைன் இஸ் ரிக்வயர்ட். அழகுபடுத்தி இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை வந்து சிஸ்டீன் தான் குளூட்டமைன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். புரோலைன் வந்து கொலாஜனுக்கும் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்மேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் இவை எல்லாமே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ரைட்? ஸோ ஃபங்க்ஷனல் மெடிசனில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பேஷண்ட் வந்து வர்றாங்க நம்மக்கிட்ட, ஐயா டெய்லி வந்து நீங்கள் கிராம்ஸ் வந்து 75 கிராம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், 50 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறுத்து பார்த்து ப்ரோட்டீன் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வி கோ பை சப்ளிமெண்ட்ஸ், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் ப்ரோட்டீன் பவுடர் வந்து வி சப்ளிமெண்ட். அப்போ அந்த ப்ரோட்டீன் பவுடரு வெதர் ஹேஸ் இட் பீன் அண்டர்வென்ட் லேப் டெஸ்டிங் இல்லையா? ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டிக்காக லேப் டெஸ்டிங் போய் சர்டிஃபைடு ப்ரோட்டீன் பவுடரான்றதை பார்க்கணும். ப்ரோட்டீன் பவுடர், 2 types of protein powders are there. Plant source protein powder is there. Animal source, that is whey protein is there. அப்போ எதை யாருக்கு கொடுக்கணுன்றதுக்கு ஆட்டோ இம்யூன் பேஷண்ட்ஸ்க்கு போய் நீங்கள் வே ப்ரோட்டீன் கொடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அலர்ஜிக், இட் அக்ரவேட் த சிம்டம்ஸ். ஸோ பிளான் ப்ரோட்டீன் கொடுக்கணும், அது சர்டிஃபைடான்னு பார்க்கணும். ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் யூ நீட் டு டேக் கேர். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸை நம்ம கொடுக்க முடியும். எடுத்தெடுப்பில் இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுங்க அப்படின்னு வி கேனாட் கிவ். சரிங்களா? மசில் பிளேசர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வரும். மசில் பிளேசர் மாதிரி அப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு பெரிய ப்ரோட்டீன் டின்னெல்லாம் இருக்கும். ஜிம் ஒர்க்கர்ஸ் பசங்கள்லாம் சாப்பிடுவான். நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய நியூஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி, ப்ரோட்டீனில் என்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்றது அளவு இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாமே இட் காசஸ் டாக்ஸிசிட்டி. பாடி வெயிட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் அதில் இருக்குது, வெதர் இட்ஸ் நேச்சுரல் டிரைவ்ட் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ், எப்படி பிரித்து எடுத்தாங்க. ஃபங்க்ஷனல் மெடிசன்றது சாதாரணம் இல்லை. யூ கேன் டூ ஆல் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பை யுவர் செல்ஃப். நீங்களே பிரித்து எடுக்கக்கூடிய முறைகளில் நீங்கள் இந்த என்னென்ன சோள தட்டை இந்த மாதிரி ஒவ்வொன்றுல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ சிரமப்பட வேண்டாம். சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர் இன் மார்க்கெட். அதுக்கு நீங்கள் போகணும். ஓகே, நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எனர்ஜி மெட்டபாலிசம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதே மாதிரி டிஷ்யூ ரிப்பேருக்கு, டீடாக்சிஃபிகேஷனுக்கு இந்த எசென்ஷியலுக்கு அடுத்து நான் எசென்ஷியல் தே பிளே எ வெரி வைட்டல் ரோல். சரிங்களா? எசென்ஷியல் நீங்கள் எடுத்துக்கணும், நான் எசென்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணும். ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, செகண்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மிக முக்கியமாக கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வித் லாங் ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ். பிரைமரி எனர்ஜி சப்ஸ்ட்ரேட் தான், அதிகமான எனர்ஜி தான் கொடுக்க முடியும். ஸ்ட்ரக்சரலாக உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பனன்ட்ஸில் மிக முக்கியமானது இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ். தே ஆர் வெரி மச் எசென்ஷியல். அமினோ ஆசிட்ஸ் போலவே இதுக்கும் வந்து எசென்ஷியலும் இருக்குது, நான் எசென்ஷியலும் இருக்குது. நான் எசென்ஷியல்ன்றது உடலே வந்து உற்பத்தி செய்யக்கூடியது. எசென்ஷியல்ன்றது நீங்கள் உணவின் மூலியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதை பார்த்துருவோம். இப்போ ஒமேகா 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், ALA அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து EPA அப்படின்னு சொல்லக்கூடிய எய்கோசா பென்டாயினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். EPA. DHA அப்படின்றது டெக்ஸோஹெக்ஸாயனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நீங்க கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருக்கும். எங்க கேள்விப்பட்ட பெயராக? EPA, DHA இருக்கா, அதுல EPA இருக்கா, எவ்வளவு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அநேக நேரங்களில் இந்த முடி வளர்ச்சிக்காக நீங்கள் போகக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸில் இந்த மாதிரி அளவீடுகள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைனாலும் இனிமே பாருங்க. ரைட்? ALA அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு சில டேப்லெட்ஸில் வந்து வரும். ALA இது கலந்துருப்பாங்க பி காம்ப்ளெக்ஸோட சேர்த்து. ஸோ நீங்கள் அதையுமே பார்க்கலாம் இதில். ஸோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. சரிங்களா? ரணமாதலை தடுக்கக்கூடியது, ப்ரோஸ்டாகிளாண்டின் செக்ரீஷனை குறைக்கக்கூடியது. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸாக இது செயல்படும். பிரெயினுக்கும் மூளைக்கும் ரெட்டினல் டெவலப்மெண்ட், கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். கார்டியோவாஸ்குலர் ப்ரொடெக்ஷன், கார்டியோவாஸ்குலர் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா வி அட்வைஸ் தம் டு கோ ஃபார் ஒமேகா 3 இல்லையா. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிராண்டடாக இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிஸ் ஆர் தேர். ஸ்விஷ் இல்லையா, வைல்ட் காட் ஃபிஷ் ஆயில் இஸ் தேர். கண்ட க்ரூடு மெட்டல் டாக்ஸிசிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணிடக்கூடாது. இல்லை டெஸ்டட் ப்ராடக்ட்ஸாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திஸ் ஒமேகா 3 இட் சர்வ்ஸ் அ எக்ஸலண்ட் சோர்ஸ் இன் மெயின்டைனிங் த காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் வித் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் பை அவர் பாடி. நம்ம உடல் சுரக்கக்கூடிய இந்த 6ம் 3யும் சேரும் போது டெஃபினட்டா இட் ஃபார்ம்ஸ் ஒமேகா 6-3 ரேஷியோ, தட் இஸ் 4:1 அப்படின்ற விதத்தில் ஃபார்ம் பண்ணி ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சிக்னலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்கின் பேரியர் இன்டெகிரிட்டி, ஹார்மோன் சிந்தசிஸ். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஹார்மோனா இருக்கு? பிசிஓஎஸ், பிசிஓடி இல்லையா, ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இல்லையா, டயபெட்டிஸ் ஈவன் இல்லையா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எவ்ரி திங் ஒமேகா 3 இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். சரிங்களா. அதனால இது எப்பவுமே எப்படி இருக்கணும்? 4:1 ரேஷியோல இருக்கணும் இல்லையா. ஸோ ஒமேகா 3 வந்து நான் வந்து 6 கேப்சூல்லாம் கொடுத்தது உண்டு. இப்போ 1500 பெர் சர்விங் இல்லையா, ஒரு கேப்சூல் 2 கேப்சூல். ஒரு சிலருக்கு கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் இருக்கு அதிகமாக, இவங்களுக்கு தே ஆர் நாட் அண்டர்கோயிங் எனி ட்ரீட்மெண்ட், நாட் டேக்கிங் எனி ட்ரக்ஸ், எனி மெடிசின்ஸ், எதுவுமே எடுக்கல. ஃபேமிலி அவங்களுக்கு ஃபேமிலி ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது அப்படின்னா we can give them omega 3 fatty acids and ensure 100% safety. 6 மாத்திரை எடுத்துக்கோங்க. ட்ரைகிளிசரைடு கண்ணா அப்புறம் 400 இருக்குது ட்ரைகிளிசரைடு, பிகாஸ் ஒமேகா 6 பில்டப், ஒமேகா 3 இல்லை. இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், 6 மாத்திரை எடுத்துக்கோங்க. காலையில் 2, மத்தியானம் 2, நைட்டுக்கு 2 ஆஃப்டர் ஃபுட் இல்லையா. ஏன்னா ஃபுட்டில் குக் பண்ணுற ஆயில் பூராமே ஒமேகா 6 பில்டப் அதிகமாக போயிடுச்சு, 3 கம்மியாக வந்துருச்சு. டிஸ்ரெகுலேஷன், டிஸ்பயாசிஸ் அண்ட் டோட்டலி ஹையர் buildup of triglycerides and increasing the risk of cardiovascular risks இல்லையா அதிகமா. அப்ப 6 மாத்திரை எடுக்கிறாங்க, 400 triglycerides இருந்துச்சு. just hardly in 10 to 15 days it has come down to 190 இல்லையா. ஒரே மாசத்துல it has come down to 70, below 100. now he is 100% safe. இப்போ you can reduce the dosage and we can ask them to take 2 capsules a day and in future 1 இல்லையா. இது மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ நேச்சுரோபதி டாக்டர்ஸ் நினைக்கக்கூடியது என்னன்னா, ஐயோ டாக்டர் சார் நம்மளை வந்து NCASMல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்த அநேக நேச்சுரோபதி காலேஜஸ்ல அந்த பசங்கள்லாம் அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாட் இஸ் NCISM அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இங்கே இருக்கீங்க, BNI ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்றது தான் NCISM. ரீசெண்டாக NCISMல இருந்து BNOS படித்தவங்க எல்லாத்தையுமே they have removed BNOS from NCISM. வரவேற்கத்தக்க விஷயம். காரணம் என்ன? we are not giving any medicines in the sense we are not giving any proprietary medicines இல்லையா. we are not giving any proprietary medicines but we can prescribe supplementary medicines. know your rights and royalty இல்லையா. அதை தெரிஞ்சுக்காம நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் ஐயோ என்ன NCISMல இருந்து நீக்கிட்டாங்கன்னா நல்லது தான்ல. நீக்கினா நல்லது. நம்ம we are not giving any medicine. மருந்து ஏதாவது கொடுக்குறோமா? நோ. ப்ரொப்ரைட்டரி மெடிசன் கொடுக்குறீங்களா? அதாவது கிடையாது இல்லையா. பேராசிட்டமாலை கொடுத்து லிவர் ஃபெயிலியர் கொண்டு வரீங்களா? கிடையாது. அட்ரோஸ்டாட்டினை கொடுத்து பூராமே வந்து நியூரோனல் டிஸ்ரெகுலேஷன் கொண்டு வரீங்களா? கிடையாது. ஸ்டாட்டின் ட்ரக்ஸின் மூலியமாக ஒரு பாடியினுடைய ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறீங்களா? கிடையாது இல்லையா. அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் மூலியமாக பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணுறீங்களா? கிடையாது. we are there to build up the system. ஸோ அதனால NCISMல இருந்து நம்மளை நீக்கியது மிகவும் ஒரு சந்தோஷமாக வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். பட் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் வித் த சப்ளிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ். அங்கேதான் ஃபங்க்ஷனல் மெடிசன் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சரி, இப்போ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னுடைய முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் ஃபார்மேஷன், பிரெயின் டெவலப்மெண்ட், ஹார்மோன் ரெகுலேஷன், கார்டியோவாஸ்குலர் ப்ரொடெக்ஷன். அடுத்து EFA ஃபுட் சோர்சஸ், ஒமேகா 3, ஒமேகா 6 ரெண்டையும் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஒமேகா 3 ஃபிளாக்ஸீட் ஆயில், வால்நட்டு, ஃபிளாக்ஸீடு, சியா சீட்ஸு, ஃபிஷ் ஆயில், எஸ்பெஷலி என்ன ஃபிஷ் ஆயிலு? சார்டைன்ஸ் அண்ட் சால்மன்
இது 2 தான். ஐயா என்னால் ஃபிஷ் ஆயில்லாம் வந்து நான் 1000 கணக்கில் வாங்கி சாப்பிட முடியாது. ரொம்ப சிம்பிள். சியா சீட்ஸ் வாங்கி நைட் ஊற போட்டு காலையில் சாப்பிடுங்க. வால்நட் ஒரு நாளைக்கு ஒரு 4 வால்நட் எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அன்றாட தேவைக்கு தேவையான அளவுக்கு போதுமான ஒமேகா 3 கிடைச்சிடும். ஒமேகா 6 நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில், சோயாபீன், கார்ன் ஆயில், சிஸ்மி ஆயில், இது எல்லா ஆயில் நீங்க எந்த ஆயில் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, எல்லா ஆயிலுமே வந்து உங்களுக்கு ஒமேகா 6 கிடைச்சிடும். ஐயா ஒமேகா 6 நீங்க சமையல் ஆயில் நீங்க எவ்வளவு நாளும் பொரிச்ச ஆயில் எதனாலும் போட்டு தின்னுங்க. ஆனா ஒமேகா 3 இல்லைன்னா தான் ஒமேகா 6 வந்து பிரச்சனையாக மாறிவிடும். இதனுடைய டெஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் ட்ரை ஸ்கின் இருக்கு, ஸ்கேலி ஸ்கின், அரிப்பு, செல்ஸ் எல்லாம் வருது. impaired epidermal barrier. Skin disease starts in an imbalance of omega 3 and 6. சரிங்களா? ஹேர் லாஸ், முடி கொட்டுது, ஃபாலிக்கல் மெம்பரேன் டிஸ்ஃபங்க்ஷன், இஎஃப்ஏ இல்ல, டெஃபிஷியன்சி இல்லையா? புண்ணு ஆற மாட்டேங்குது, சுகர் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அன்ஹீல்டு அல்சர்ஸ், வூண்ட் அல்சர்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டைப் 2 டயபிட்டிஸ்ல வரக்கூடியது லேசா அடிபட்டாலும் chronic ulcer wound that doesn't heals. அப்ப லாங் ரன்ல என்னவாக மாறும்? இட் பிகம்ஸ் டயபெட்டிக் கேங்க்ரீன். இப்போ சர்க்குலேஷன் அங்கே தடைப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புடேஷன், விரலை எடுக்கணும், காலை எடுக்கணும், கையை எடுக்கணும் இல்லையா? இதுதான் நடக்கும். ஸோ தே ஷுட் பி சப்ளிமெண்டட் வித் ஒமேகா 3 டு ரெக்கவர் ஃப்ரம் த கண்டிஷன். ரைட்டா? ஃபேட்டை வச்சு தான் சரி பண்ண முடியும். growth ரிட்டார்டேஷன், குழந்தைகளுக்கு வளர்ச்சி குன்றி இருக்கிறது, கொடுக்க வேண்டும். சமையல்ல நீங்க கொடுத்துருவீங்க, ஆனா நீங்க கொடுக்க தவறக்கூடியது ஒமேகா 3 சோர்ஸ் இல்லையா? எதிர்ப்பு சக்தியே உடம்புல இல்ல, ஒமேகா 3 யூ டேக் ஒமேகா 3, ரெடியூஸ் இம்யூனிட்டி யூ டேக் ஒமேகா 3, ரைட்? நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், இப்ப தேவையற்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் உடலே செக்ரேட் பண்ணக்கூடிய நீங்க ஒமேகா 3 எடுத்துக்கணும் போது ஒமேகா 6 எப்படி உடல்ல உருவாகுது, அவை என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பால்மிட்டிக் ஆசிட் C16:0 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டியரிக் ஆசிட், ஓலிக் ஆசிட். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது உடல்ல. எதுக்கு அப்படின்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் தேவைப்படுது. அடிப்போஸ் டிஷ்யூ ஹெல்த்தியராக உங்க கொழுப்பு தசைகளுக்கு கீழே இருக்கக்கூடியது. ஸ்டியரிக் ஆசிட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஆசிட்ஸ்ல இருக்கும், சாக்லேட்ல இருக்கும். அடிஷ்னலாக தேவைனாலும் நம்ம இதை எடுக்கும்போது இந்த இதுவும் எக்ஸஸாக வந்து பாடிக்குள்ள போகும். ஓலிக் ஆசிடுக்கு மிக மிக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ கொலஸ்ட்ரால்ல நியூட்ரல் எஃபெக்ட்டுக்கு இந்த ஸ்டியரிக் ஆசிட் ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொலஸ்ட்ரால் எனக்கு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு ஒமேகா 3 அதாவது என்ன எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸுடைய சப்ளை போதுமானதாக இல்லை, இம்பேலன்ஸ் இருக்குது. ஓலிக் ஆசிட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம், தட் இஸ் ஒமேகா 9. ஆலிவ் ஆயில்ல அதிகமாக இருக்கும். சரிங்களா? எல்டிஎல்லை கம்மி பண்ணும். யார் ஒருத்தங்களுக்கு ஃபேட் பாடியில வந்து அதிகமாக போகிறதோ அவங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சி வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் மூலியமாக நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்லையும் டெஃபிஷியன்சி உண்டாகிருக்கும். இந்த ஒரு நிலையில் என்ன ஆகும்? நான் எசென்ஷியலும் இல்லை, எசென்ஷியலும் இல்லை, பாடி வந்து கிரானிக் கண்டிஷன்ல போயிடுச்சு. கிரானிக் கண்டிஷன் தான் வந்து என்னது? டிஸ்ரெகுலேஷன் இல்லையா? டிஸ்லிபிடீமியா அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்லிபிடீமியா, லிப்பிட் ப்ராப்பராக உள்ள மெட்டபாலைஸ் ஆகி மெயின்டெனன்ஸ் ஆகல. டிஸ்லிபிடீமியா, ஹை லிப்பிட் இல்லையா? ரேஷியோ பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி இருக்கு. கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் அதிகமாகுது. ப்ரொவைட் தம் எனஃப் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஆலிவ் ஆயிலில் சமைச்சு சாப்பிடுங்க. எல்லாரும் ஆலிவ் ஆயில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அவங்க நோயாளியாக மாறிடுவாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு இருக்குது ஒமேகா 3, 6 எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னா இப்போ ஆலிவ் ஆயிலை நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கூடிவிடும். அண்ட் இட் இஸ் வெரி மச் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இட் ப்ரொமோட்ஸ் HDL, நல்ல கொழுப்பை செக்ரேட் பண்ண வைக்கும். ஓலிக் ஆசிட் நான் எசென்ஷியல், ரைட்? ஓகே, இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் வந்துடும். மிக முக்கியமானது 4 கிலோ கேலரிஸ் பெர் கிராம். பெர் கிராமுக்கு 4 கிலோ கேலரிஸ் வந்து நம்ம உடலில் நமக்கு வந்து பெர் கிராம் கார்போஹைட்ரேட் வந்து கொடுக்கக்கூடியது. எனர்ஜி கிலோ கேலரிஸ்ன்றது எனர்ஜி மெஷர்மெண்ட் நம்ம கிராம்ஸ்ல பார்க்க. ஸோ என்னென்ன விதமான கார்போஹைட்ரேட் இருக்கு? சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது, அடுத்து ஃப்ரக்டோஸு பழங்கள், அடுத்து தேன்ல இருந்து கிடைக்கக்கூடியது, அடுத்து கேலக்டோஸ் அப்படின்றது பால்ல இருந்து கிடைக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? கிளைக்கோஜனு, டயட்ரி ஃபைபரு, ஸ்டார்ச், இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்.
கார்போஹைட்ரேட்டுடைய வேலை என்ன அப்படின்னா எனர்ஜியை முதல்ல கொடுக்கறது இல்லையா. ஒரு கிராமுக்கு 4 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜியை கொடுக்குது. நீங்க 4 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னா ஒரு கிராமுக்கு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்கன்றதை ஈஸியா கணிச்சிடலாம் இல்லையா. காலையில ஒரு 4 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா 4 இட்லி ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோங்க, 250 கிராம்ஸ் இட்லி. மத்தியானத்துக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு சாதம், நைட்டுக்கு ஒரு 1/4 கிலோ, ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி மட்டும், கார்போஹைட்ரேட் மட்டும். சரிங்களா, ஈஸியா சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு நாளைக்கு நீங்க வந்து 1000 எடுத்துக்கிறீங்க. அப்ப 1000ல இருந்து எத்தனை கிலோ கேலரிஸ் உங்களுக்கு கிடைக்குது? 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி. உங்க பாடியினுடைய டெய்லி ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ? அதிகபட்சம் நீங்க செடன்டரியாக இருந்தீங்க, மூவ்மெண்ட்டே இல்லாம இருந்தீங்கன்னா உங்க உடலுக்கு அதிகபட்சம் தேவை 1500ல இருந்து 2500 தான். அப்ப 4000 நீங்க எடுத்தீங்கன்னா எக்ஸஸ் 1500 எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஃபேட்டா ஸ்டோர் ஆகும் இல்லையா. இன்சுலினை கூட்டும், பாடியில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும், டயபெட்டிஸ்குள்ள போகும். சக்கரை நோய் ஏன் இந்தியாவில் அதிகமாக வந்துச்சுன்னா இதுதான் காரணம். அப்போ புரோட்டீனை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்கன்னா இது குறையும். அப்போ குளுக்கோனியோஜெனிசிஸ் மூலியமாக நீங்க எனர்ஜி எடுக்கணும். கீட்டோசிஸ் பாடியில நடக்கும். ஸோ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது கார்போஹைட்ரேட், அளவு தெரிஞ்சு எடுக்கணும். பிளட் குளுக்கோஸ் ரெகுலேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது 70ல இருந்து 110 mg பெர் டெசிலிட்டர் ஃபாஸ்டிங்ல இருந்தா நார்மல், லிவர் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கு. சரிங்களா. அடுத்து புரோட்டீன் ஸ்பேரிங் எஃபெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? புரோட்டீன் ஸ்பேரிங் எஃபெக்ட். ஸ்பேரிங் எஃபெக்ட் அப்படின்னா ஸ்பேரிங் போட்டுக்கோமா அப்படின்னு பாக்ஸிங்ல கேட்பாங்க. ஸ்பேரிங்னா நீ நானுவா குஸ்தி போட்டுக்கோ, 2 ஈக்குவல் தான், ஸ்பேரிங் போட்டுக்கோ அப்படின்றது. அப்படின்னா என்ன? புரோட்டீனை அதிகப்படுத்திக்கணும், கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கணும். இது குளுக்கோனியோஜெனிசிஸ் மூலியமாக நம்ம எடுக்க வேண்டிய இந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி டெரைவ் பண்றது அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ பிகாஸ் இட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்டா. உங்களுடைய இன்டெஸ்டினல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்களோ, நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் காலியாக போறது எது? உங்களுடைய கட் மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க கட்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ். ஏன்னா கெட்ட பாக்டீரியா பூரா இந்த சுகர்ல நல்லா வளரும், நல்ல பாக்டீரியா பூரா அழிஞ்சிடும். ஸோ இதை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு தேவை நல்ல ஒரு ப்ரீபயோட்டிக். இந்த ப்ரீபயோட்டிக் நீங்க ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும். பெனிஃபிஷியல் கட் மைக்ரோபயோட்டாக். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ், இட் ரெடியூசஸ் கான்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். இட் ரெடியூசஸ் கோலோரெக்டல் கேன்சர் இல்லையா. கோலோரெக்டத்தில் வரக்கூடிய கேன்சரை தடுக்கும். சர்க்கரை அதிகமாக எடுக்கக்கூடிய நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஃபைபர் எடுக்கிறது, ரைட். ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட் டெஃபிஷியன்சி எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா இதனோட டெஃபிஷியன்சி உண்டாகும். 4 கிலோ கேலரிஸ் 70, இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சுற்றல் இல்லையா, பிரெயின்ல கன்ஃபியூஷன் உண்டாகிறது, இதெல்லாமே நடக்கும். அப்ப பிரெயின் டெய்லி நீட் எவ்வளோ அப்படின்னா மூளைக்கு எவ்வளோ தேவை? 70 கிராம் தேவை. சரிங்களா, மூளைக்கு 70 கிராம் தேவை. அப்ப சாப்பிடாம இருந்தீங்கன்னா மூளைக்கு என்ன ஆகும்? போதுமான அளவு போகாது இல்லையா. அப்ப கீட்டோசிஸ் நடக்கும், ஃபேட் ஆக்சிடேஷன் ஆகும். கொழுப்பு தான் மூளை, அதுல இருக்க மூளை பூராமே வந்து ஆக்சிடைஸ் ஆகி கீட்டோன் பாடிஸை வந்து குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கும். இது ஒரு நாளடைவில் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன்ல போய் பிஹெச்சை வந்து என்ன பண்ணும்? சிவியரா மாற்றி அதனால பிரெயின் டேமேஜஸ் உண்டாகும். அதனால சாப்பிடாம இருக்கிறது நல்ல பழக்கமா அப்படின்னா கிடையாது. ஃபியூலிங் இஸ் ரிக்வயர்ட். அத்தியாவசியமாக அளவாக நீங்க சாப்பிட வேண்டும். ஐஆர்டிஏ, ஆர்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ அடல்ட்ஸ்க்கு அப்படின்னா 130 கிராம்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. 130 கிராம், அட்லீஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் 1/4 கிலோனாச்சு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதுன்றது இட் இஸ் குட். ரெஸ்ட் அண்ட் ஆல் இட் ஷுட் பி கமிங் ஃப்ரம் குளுக்கோனியோஜெனிசிஸ், நான் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். அடுத்து விட்டமின்ஸ் வந்தீங்கன்னா ஃபேட் சாலுபிள் விட்டமின், வாட்டர் சாலுபிள் விட்டமின். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏடிஇகே அப்படின்னு சொல்றது ஃபேட் சாலுபிள். வாட்டர் சாலுபிள் விட்டமின் பூரா வந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சி இல்லையா. பி அண்ட் சி வந்து வாட்டர் சாலுபிள். ஸோ வாட்டர் சாலுபிள் எல்லாமே வந்து ஹைப்பர் விட்டமினிசிஸ் அப்படின்ற அதிகபட்ச உச்ச வரம்பில் இருந்து நம்ம உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கு. வாட்டர் சாலுபிள் எல்லாமே அதிகமான அளவு யூரின்ல போயிடும். பட் ஃபேட் சாலுபிள்லாம் உள்ள டெபாசிட் ஆகும்போது இட் காசஸ் எ கண்டிஷன் கால்ட் அஸ் ஹைப்பர் விட்டமினோசிஸ். ஹைப்பர் விட்டமினோசிஸ் மூலியமாக உடல்ல பாதிப்புகளை உண்டு பண்ணும், டாக்ஸிக் எஃபெக்ட். ஓகே, ஏடிஇகே, பி காம்ப்ளெக்ஸ், இதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புல நிறையவே பேசிட்டோம். சரிங்களா.
ஸோ இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வாட்டர் சால்பிள் விட்டமின்ல ரெண்டையுமே முக்கியமாக அத்தியாவசியமாக நீங்க எடுத்துக்க வேண்டியது அவசியம். காரணம் என்ன? விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இஸ் வெரி 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 எசென்ஷியல். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். சி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. இப்போ விட்டமின் ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்களுக்கு நல்லதுன்றது ஸ்கூல்ல இருந்து படிச்சிருப்பீங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொடாப்சின் சிந்தசிஸ், நைட் விஷனுக்கு ரொம்ப நல்லது. எபிதிலியல் செல் டிஃபரன்ஷியேஷனுக்கு ரொம்ப தேவை. இம்யூன் செல் மெச்சுரேஷனுக்கு ரொம்ப தேவை. உங்களுடைய ஜீனிக் ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ரொம்ப தேவை. உங்கள் ஜீன்ஸுடைய செயல்திறன் வெளிப்பாட்டிற்கு மிக அத்தியாவசியமாக விட்டமின் ஏ தேவை. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விட்டமின் ஏ ஒரு ஃபேட் சாலபிள் விட்டமின். ஹைப்பர் விட்டமினிசிஸை காஸ் பண்ணும். முக்கியமாக லங் டிசீஸ் இருக்கிறவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட் ஈவன் மைட் டு கான்ட்ரிபியூட் டு லங் கேன்சர். அதுக்குமே வந்து வழிவகை செய்யும். அதனால் அளவோடு இதை எடுத்துக்கொள்வது நல்லது. ஃபுட் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிவர், நான் சொல்லக்கூடிய இந்த இறைச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த லிவர்லேருந்து வரக்கூடியது ரொம்ப அருமையான சோர்ஸு. கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லையா, அதே மாதிரி மில்க்கு, எக் யோக்கு, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே விட்டமின் ஏ இருக்குது. டெஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா நைட் பிளைட்னஸ் உண்டு பண்ணும். ஜெரோப்தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய கார்னியா ட்ரை ஆகிறது. பிட்டாட்ஸ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜெக்டிவா நம்மளுடைய ஐல இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவ்ல பிட்டாட் ஸ்பாட்னா ஸ்பாட்டாக வந்து அப்படியே வந்து பொறி பொறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டெஃபிஷியன்சியை குறிக்கக்கூடியது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஓகே. அடுத்து விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால் உங்கள் உடலில் எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வலுவாக இருப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. இது விட்டமின் டி அப்படின்றது மிக முக்கியமாக இது வந்து என்ன சொல்லணும்னா இட் இஸ் அ ப்ரோ ஹார்மோன். ஒரு ஹார்மோனுக்கும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலைகளில் உடலில் முழுமையான பராமரிப்புக்கு விட்டமின் டி வந்து தேவை கண்டிப்பாக. சரிங்களா? எகெயின் கம்மிங் ஹியர், புரோட்டீன் இல்லாமல் இந்த விட்டமின்ஸ் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இந்த விட்டமின் டியை கேரி பண்ணணும் எது? புரோட்டீன் தான் கேரி பண்ணணும். இந்த புரோட்டீன் கேரி பண்ணால் தான் விட்டமின் டெஃபிஷியன்சி உங்கள் பாடியில் வராது. நல்லா பாருங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸில் நீங்கள் ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட வர்றாங்க அப்படின்னா பிளட் பேனல் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து 70 to 100 இருந்தால் நார்மல். பட் எல்லாருக்குமே 100க்கு 99.99% வர்ற பேஷண்ட் எல்லாருக்குமே 20க்கு கீழே 10க்கு கீழே அப்படி தான் இருக்கும். உடனடியாக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். சப்ளிமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? 60,000 இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் விட்டமின் டி3 எடுத்துக்கோங்க, வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. 4 வாரம் முதல் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 4 வாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆக மொத்தம் 8 வாரத்துக்கு கொடுப்பீங்க. 8 வாரத்துக்கு அப்புறம் பிளட் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இருக்கும். ஓகேம்மா போதும் நிப்பாட்டிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஒரே மாத கேப்பில் நீங்கள் திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி 30-20ன்னு கீழே போயிட்டு இருக்கும். காரணம் என்ன? ரூட் காஸ் அனாலிசிஸ். நீங்கள் பண்ண ரூட் காஸ் தப்பு பார்த்தது. ஏன்? புரோட்டீன் இல்லை, அந்த பாடியில் புரோட்டீன் டெஃபிஷியண்டாக இருக்குது. கேரியர் புரோட்டீன் இல்லாமல் உடலில் எந்த விட்டமினுமே தங்காது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பாடிக்கு தேவையான அத்தியாவசியமான இந்த புரதச்சத்தை கொடுக்க வேண்டுமே ஒழிய சும்மா போட்டுக்கிட்டு விட்டமின் டியா நீ முழுங்கிக்கிட்டே இருன்னு சொல்லக்கூடாது. ஏன்? விட்டமின் டி ஆல்சோ இட் காசஸ் என்னது? மொபிலைசேஷன் ஆஃப் கால்சியம். கால்சியத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது போய் முக்கியமான ரத்த நாளங்களை போய் தக்க வச்சுக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க, இட் லீட்ஸ் டு காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ அதோட சேர்ந்து நம்ம வில் ஹேவ் டு சப்ளிமெண்ட் விட்டமின் K2 ஆல்சோ. ஆன்டி ஹெமரேஜிக் விட்டமின், ரத்த நாளம் உள்ளுக்குள்ள ரத்தம் உறையாம தடுக்கிறதுக்கு தேவையானதையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும். அப்போ இது எல்லாமே வந்து மாத்திரையாவே கொடுத்துட முடியுமா? கிடையாது. வில் ஹேவ் டு ப்ரொவைட் ஆல் தீஸ் திங்ஸ் இன் நியூட்ரிட்டிவ் ஃபுட். சாப்பாட்டின் மூலியமாக தான் கொடுக்க வேண்டும். ஆஸ்டியோபரோசிஸ், எலும்புல இருந்து தேய்மான குளங்கள், எலும்புகள் உடையக்கூடிய நிலைக்கு உண்டு பண்ணக்கூடியது கால்சிஃபெரால். அடுத்து விட்டமின் இ, டோகோஃபெரால் அப்படின்னு சொல்றது ஆன்டி ஆக்சிடென்ட். மிக முக்கியமாக உங்க உடல்ல கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். மெம்பரைன்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும் செல்ஸ்ல. உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப தேவை. வீட், ஜெர்ம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், நட்ஸ், சீட்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது. ஓகே. விட்டமின் கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்டி ஹெமரேஜிக் விட்டமின். இதை வந்து ஃபிலோக்கினோன் அப்படின்னு சொல்லுவோம், மெனோக்கினோன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போ? ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் மூலியமாக. இதை ஆக்டிவேட் ஆகுது எங்கே அப்படின்னா ஆஸ்டியோகால்சின் அப்படின்றத போன் மினரலைசேஷன்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரைட்டா? மெத்தியோனைன் K3 அப்படின்னு சொல்லக்கூடிய மெனோடயோ அப்படின்றது வந்து சிந்தட்டிக் ஃபார்ம் இல்லையா, நாட் ரெக்கமெண்டட். யூஸ்வலி இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். டாக்ஸிசிட்டி இல்லையா இது உண்டு அதனால. ஸோ இது எல்லாமே வந்து அவைலபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் விட்டமின் கே. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கிளாட்டிங் ஃபேக்டர். அதனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அதாவது 2, 7, 9, 10 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேத்வேல இது வந்து ஆக்டிவேட் பண்ணும். ரைட்டா? புரோட்டீன் சி அண்ட் எஸ், போன் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதனுடைய டெஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹெமரேஜிக் டிசீஸ், அதாவது கிளாட்டிங் ஆகக்கூடிய டிசீஸ் உண்டாகும். நியூ பார்ன் சில்ட்ரன் சரி ப்ரொலாங்டா
இது வந்து பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோத்ராம்பின் டைம் அப்படின்னு சொல்லுவோம், கிளாட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் இந்த. ஸோ எக்ஸசிவாக வந்து ப்ரூசிங், இன்டர்னல் ப்ளீடிங் இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டா B1 thiamine, B2 riboflavin, B3 niacin, B6 pyridoxine, B9 folate, B12 cobalamin. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான எனர்ஜி மெட்டபாலிசம் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல இருந்து செல்லுலார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து அயன் சிந்தசிஸ், டிஎன்ஏ சிந்தசிஸ், மெத்திலேஷன் ப்ராசஸ், மைலின் சிந்தசிஸ், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், பாடியில் வந்து எல்லா விதமான ப்ராசஸையுமே வந்து மெயின்டைன் பண்ணி இன்டகிரேஷன், நம்ம சொன்ன நியூரோ என்டாக்ரைன் ரெகுலேஷனுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு அதிகமாக நம்மளுடைய சொசைட்டியில் இன்னைக்கு பார்க்குறோம். அதிகமாக நீங்கள் அரிசி சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி உண்டாகும். அதிகமான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி வந்து அதிகமான உடலில் அனைத்து விதமான சோர்வுகளில் இருந்து அனைத்து விதமான சீரியஸ் காம்ப்ளிகேஷன் டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து உண்டு பண்ணும் நிச்சயம். ரைட், ஓகே. விட்டமின் B1 தனித்தனியாக அதில் வந்து பார்க்க வேண்டாம், ஏற்கனவே நிறைய வகுப்புகள் அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ரைட், ஓகே. B9 முக்கியமாக பார்க்க வேண்டியது விட்டமின் B9, folate and B12 cobalamin. சைனோகோபாலமின் இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு, பட் we should go for methyl cobalamin. ஃபோலேட்ன்றது டயட்ரி ஃபோலேட்டாக இருப்பது நல்லது, ஃபோலிக் ஆசிடாக எடுக்காம டயட்ரி ஃபோலேட்டாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கேன்சர்ஸை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விட்டமின் B9 இஸ் வெரி மச் ரெக்வயர்டு. பர் டேக்கு வந்து 400 to 800 மைக்ரோகிராம்ஸ் இஸ் ரெக்கமெண்டட். ரைட்டுங்களா? கோபாலமின்னா உங்களுடைய மைலின் ஷீத், நர்வஸ் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிஷ், டைரி, எக்ஸ். ரைட், பிளான்ட் சோர்சஸ். பெர்னிஷியஸ் அனிமியா தடுக்கக்கூடியது, சப்அக்யூட் கம்ப்யூட் டீஜெனரேட்டிவ் ஸ்பைனல் டிசார்டர்ஸ் இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது. ரைட்டா? ஓகே. வெஜிடபிள்ஸ்ல நிறைய இருக்குது, ஃபோர்ட்டிஃபைட் சீரியல்ஸ், லிவர், இதில் எல்லாத்துலையுமே இருக்கு. மோஸ்ட்லி விட்டமின் பின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இட் இஸ் பியூர்லி அனிமல் சோர்ஸ். ரைட், விட்டமின் சி எதெல்லாம் புளிப்பாக இருக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்கும். புளிப்பாக இருக்கக்கூடிய பெஸ்ட் வந்து ஆம்லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் ஹையஸ்ட். இது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்லையா, எலுமிச்சம்பழம், இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு விட்டமின் சி ரிச் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். பெஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆம்லா இல்லையா, இதை எடுத்துக்கலாம். கொலாஜன் சிந்தசிஸ்க்கு தேவை. இது பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கேன்சர் வராமல் நம்மளை தடுக்கக்கூடியது, ஃப்ரீ ரேடிகல்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியது. மிகவும் முக்கியமாக அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக்கு இந்த விட்டமின் சி வித் அயன் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அயன் அப்சார்வ் ஆகும். ப்ரோட்டீன் வேணும், அயனுக்கு வந்து போதுமான சோர்ஸ் வேணும், ஐ மீன் ப்ரோட்டீன் சோர்ஸு, அதே மாதிரி அயன் சோர்ஸ் ஃபுட்டு. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். மினரல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. நிறையா வகுப்புகளில், முந்தைய வகுப்புகளில் பார்த்துருக்கோம். ரெஃபரன்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் இதில். சரியா? குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடியில் இதை பற்றி நிறையா பேசுவோம். ஸோ அதனால் இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மினரல்னு சொல்லுவோம். காரணம் இட் இஸ் ஃபர்காட்டன் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். மசில் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பொட்டாசியமும் தேவை, சோடியமும் தேவை. இன்னைக்கு உப்பு குறைக்கிறோன்ற விதத்தில் நிறைய நோய்களை வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ சோடியம் அப்படின்றது கடல் உப்பாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் குட் இல்லையா. சோடியமும் வேணும், பொட்டாசியமும் வேணும், மெக்னீஷியமும் வேணும். 3 இருந்தால் தான் நியூரோ மஸ்குலர் எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது ப்ராப்பராக. ரைட், ஸோ இதுதான் ஓவரால் சார்ட். எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்றது சோடியமும் எக்ஸ்ட்ரா செல்லுலாரில் இருக்கணும், இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னா தான் பொட்டாசியம் பேலன்ஸ் இருக்கும். சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்றது ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகி ஒரு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பாடியில் நடக்கும். ரைட், ஓகே. ஸோ ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த மினரல்ஸ் கம்மியாக நம்ம உடலுக்கு தேவை, பட் அதே சமயம் இது வந்து கவனிக்கப்படாத அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கும்போது சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் கார்டியோ மயோபத்தின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் கொண்டு உண்டாகும். காய்ட்ரு, கிரெட்டினிசம் இல்லையா, க்ரோத் ரிட்டார்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்கும். இதில் அயன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அனீமியா. அனீமியா அப்படின்னாலே அயன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ அயனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கா இல்லையா, என்ன டைப் ஆஃப் அனீமியா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ரோட்டீன் சோர்ஸை வச்சு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். அயோடின் தைராய்டு ஃபங்க்ஷன் முக்கியமாக இந்த தைராக்சின் சுரத்தலுக்கு ரொம்ப முக்கியம் அயோடின். இது மட்டும் பத்தாது, ஜிங்க்கும் தேவை, செலினியம் தேவை, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தேவை, அயன் தேவை, ப்ரோட்டீன் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும். ஜிங்க், செலினியம் சொல்கிறேன், ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே. மேஜர் மினரல் ஃபுட் சோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மீட் அண்ட் சீ ஃபுட். ரைட், ஸோ நியூட்ரியன்ட் இன்டகிரேஷன்
கிளினிக்கல் கன்சிடரேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளட் அயன் அப்சார்ப்ஷனுக்கு மிக முக்கியமாக எது தேவை? விட்டமின் B12 இஸ் required, zinc is required, EFA enhanced vitamin absorption required to activate magnesium and D, ரைட்டா? அடுத்து D enhanced calcium absorption. இது எல்லாமே ஓவரால் கிளினிக்கல் கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயங்கள். சமரி ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 10, நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 5, அடுத்து கண்டிஷனலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 6, கீ டெஃபிஷியன்சி சைன்ஸ் அப்படின்னீங்கன்னா மசில் வேஸ்டிங், ஃபெட்டிக், புவர் growth, வீக் இம்யூனிட்டி, ஹேர் லாஸ். சமரி ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துட்டோம்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். எசென்ஷியல்ல ஒமேகா 3, 6 இல்லையா? ஐடியல் ரேஷியோ 4:1 அப்படின்றத பார்த்தோம். டெஃபிஷியன்சி ட்ரை ஸ்கின், ஹேர் லாஸ், growth ஃபெயிலியர், புவர் இம்யூனிட்டி. நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா பால்மிட்டிக் ஆசிட், ஸ்டியரிக் ஆசிட், ஓலிக் ஆசிட். ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிசர்வ், ஆர்கன் ப்ரொடெக்ஷன், ஹார்மோனல் சிந்தசிஸ்க்கு ரொம்ப ரைட். ஸோ சமரி ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அட் கிளான்ஸ், சிம்பிள் கார்பு, காம்ப்ளெக்ஸ் கார்பு. இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பிளட் குளுக்கோஸ் மெயின்டெனன்ஸ், ப்ரோட்டீன் ஸ்பேரிங்கு, லிவர் கிளைகோஜன் மெயின்டெனன்ஸ். டெஃபிஷியன்சி வந்து ஹைப்போகிளைசிமியா, கீட்டோசிஸ், மசில் வேஸ்டிங், ஃபெட்டிக், இம்பேர்மெண்ட் ஆன் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் as well as கன்ஃபியூஷன். சமரி ஆஃப் ஃபேட் soluble விட்டமின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். சமரி ஆஃப் வாட்டர் soluble விட்டமின்ஸ் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். சமரி ஆஃப் மேஜர் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், செலினியம், அயோடின், ஜிங்க் அண்ட் அயன். அயன் வந்து ஹீமோகுளோபினுக்கு தேவை, கால்சியம் போனுக்கு தேவை, பாஸ்பரஸ்ன்றது எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு தேவை, மெக்னீசியம் என்சைம்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவை, சோடியம் வந்து ஃப்ளூயிட் பேலன்ஸ்க்கு தேவை பாடியில், பொட்டாசியம் வந்து கார்டியாக் ஃபங்க்ஷனிங்க்கு தேவை. பொட்டாசியம் இதில் நிறைய இருக்குது, வாழைப்பழத்தில் இருக்குது. வாழைப்பழம் தினம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்து நல்லா இருக்கும். காப்பர் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காப்பர் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் ஆர்பிசி. வெரி சிம்பிள். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் காப்பர் வெசல் வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா யூ கெட் எனஃப் ஆஃப் ஆர்பிசி இல்லையா? ஆர்பிசி வந்து அந்த எம்சிவி வேல்யூன்னு சொல்லுவோம், எம்சிவி, எம்சிஹெச் வேல்யூ. இது எல்லாமே டிபெண்ட் அப்பான் த அயன் கண்டென்ட் ஆஃப் த பாடி. ஹெச்பியினுடைய ப்ரொபோர்ஷனை வச்சு தான் எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்து செலினியம் பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். கேன்சர்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவோம். செலினியம் எதில் அதிகமாக இருக்கும்? பிரசில் நட்ஸில் இருக்கும். அயோடின், அயோடைஸ்டு சால்ட்டில் இன்றைக்கி நிறையா இருக்குது. கல்லுப்பு, கடலுப்பை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதுமான அயோடின் உங்களுக்கு கிடச்சிரும். ஜிங்க் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. அப்போ ஜிங்க் வந்து எதில் அதிகமாக இருக்கும்? பம்கின் சீட்ஸில் அதிகமாக இருக்கும். ஹெச்பி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு அயன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அயன் ரிச் சோர்ஸஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து வில் ஹேவ் டு செலக்ட். ஸோ அயன் ரிச் ஃபுட் வந்து உங்களுக்கு தேவையான, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அயன் ஏறவே இல்லையா? ஒரே ஒரு சிம்பிள் சீட் சொல்கிறேன், ஹலீம் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹலீம் சீட்ஸ் ஒரு ஸ்பூன் நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான முழுமையான அயன் கண்டென்ட்டு ஈஸியராக கிடைச்சிடும். மோஸ்ட்லி விமன் ஆர் ப்ரோன் ஃபார் தட் இல்லையா? கேர்ள்ஸ் ஆர் ப்ரோன் ஃபார் தட். ஸோ இந்த உங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய அயன் டானிக்கு, பெரிய பெரிய அயன் டேப்லெட்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்பூன் ஹலீம் சீட்ஸ் இஸ் மோர் தென் தட். ஹலீம் சீட்ஸை வந்து தண்ணியில் போடாமல் ஒரு முனையை வாயில் போட்டிங்கன்னா பொத்து போன மாதிரி இருக்கும், எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பெட்டர் யூ மிக்ஸ் இட் இன் வாட்டர் இல்லையா? யூ கிரைண்ட் இட் இன்டு அ பேஸ்ட், மிக்ஸ் இட் வித் மில்க், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஹலீம் சீட்ஸ். ஓகே, மிச்சம்லாம் எக்ஸாம் பாயிண்ட்ஸு பிஎன்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். காமன் டிசீஸ் அப்படின்ற குவிக் ரெஃபரன்ஸுக்கு பார்க்குறோம். ரிக்கெட்ஸ், விட்டமின் டி, ஸ்கர்வி அப்படின்றது எளிர்கள்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய விட்டமின் சி டெஃபிஷியன்சி, பெரிபெரி அப்படின்றது விட்டமின் B1 டெஃபிஷியன்சி, காய்ட்ரா அயோடின் டெஃபிஷியன்சி, கெஷான்ஸ்ன்றது செலினியம் டெஃபிஷியன்சி. கிளினிக்கல் அப்ளிகேஷன் ஃபார் பிஎன்ஒஎஸ் நேச்சுரோபதி பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது இது கேஸ் ஸ்டடியில் டிஸ்கஷனில் நம்ம பண்ணுவோம் ஃபங்க்ஷனல் மெடிக்கல் ப்ராக்டிசஸில், ரைட்டா? ஸோ அதில் பார்க்க வேண்டியது டயட்ரி அசஸ்மெண்ட் நம்பர் 1, டெஃபிஷியன்சி ப்ரிவென்ஷன் நம்பர் 2, நம்பர் 3 இஸ் இன்டகிரேட்டிவ் கேர். எதை இன்டகிரேட் பண்ணுறீங்க? மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸில் டயட்ரி சார்ட்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்க ஒர்க் அவுட் அப்படின்றது தான் உங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி சக்ஸஸ் ரேட் அண்ட் ரேஷியோ, ரைட்? கீ டேக்அவேஸ், அமினோ ஆசிட்ஸ் பற்றி நல்லா படிங்க, ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி படிங்க, கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன் நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் யூ கேன் ப்ராக்டிஸ் ஃபங்க்ஷனல் மெடிசன் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட். தேங்க்யூ ஆல். ஸோ வித் தட் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த டே செஷன். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம், or else we'll wind up the session. ஏதாவது டவுட் இருக்கா? சார்
Good evening, sir. குட் ஈவினிங். Thank you for the wonderful session. ஒரு கொஸ்டின் சார், இந்த ஆலிவ் சீட்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அது என்னது சார் அது? ஹலீம் சீட்ஸ். ஆலிவ் இல்ல, ஹலீம், HALIM, ஹலீம் சீட்ஸ். ஹலீம் சீட்ஸ்ன்றது ரொம்ப சின்ன சின்னமா இருக்கும். நேச்சுரல் ஆர்கானிக் ஷாப்ஸ்ல போய் கேளுங்கம்மா, ஹலீம் சீட்ஸ்ன்னு. ஓகே சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். Right. Okay then. Thank you all. Have a nice day. Sir, thank you, sir. Thank Thank you. you. Thank you.